வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது 2025 ஜூன் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி நோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்ருக்கோம். அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாநாடுகள் கான்ஃபரன்ஸ் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2025 G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கனனாஸ்கிஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கனனாஸ்கிஸ் அப்படிங்கிறது கனடாவில் இருக்கிற நகர். அங்கே பார்த்தீங்கன்னா 51வது G7 சமிட் இப்போ நடைபெற்றது. இந்த G7 கூட்டமைப்பிற்கு இந்த 2025 ஆண்டு தலைமை தாங்குகிற நாடு கனடா. இந்தியா சார்பில் பிரதமர் மோடி இதில் கலந்து கொண்டார். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் உறவு பின்னடைவு ஏற்பட்டுச்சு. எதனால் அப்படின்னா காலிஸ்தான் அமைப்பை சேர்ந்த நிஜார் அந்த நாட்டில் கொலை செய்யப்பட்டார். அப்போ அதுக்கு இந்திய அரசுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிற முன்னாள் பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ குற்றச்சாட்டு விதிச்சிருந்தார். ஓகேவா, இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இந்தியா அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தோம். அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அங்கே கனடாவுடைய பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ மாறிட்டார். இப்போது அங்கே யார் பிரதமர் அப்படின்னா மார்க் கார்னே அப்படிங்கிறவர். அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் இருக்கிற உறவு மீண்டும் நல்ல முறையில் இருக்குது. அடுத்தது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் 2025 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு அமைப்பு அப்படின்னாலும் அதில் பல்வேறு துறை அமைச்சர்கள் மாநாடு நடைபெறும். பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம், அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம், இதெல்லாம் நடைபெறும். ஆனால் நம்ம எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்குறது உச்சி மாநாடு சமிட் அப்படிங்கிறது தான். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் பார்த்துங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா SCO அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அமைப்புடைய 22வது பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. சீனாவுடைய கிங்டாவோ அப்படிங்கிற நகரில் தான் நடைபெற்றது. இந்தியா சார்பில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். இதில் இந்த மாநாட்டுடைய முடிவில் கிங்டாவோ கூட்டறிக்கை அப்படிங்கிறது நிறைவேறலை. எதனால் அப்படின்னா இந்த கூட்டறிக்கையில் இந்தியா கையொப்பமிட மறுப்பு தெரிவித்திருந்தோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கூட்டறிக்கையில் பகல்காம் தாக்குதல் குறித்து கண்டனம் இடம்பெறலை. அதனால் நம்மளும் கையெழுத்து போடலை. அதனால் அந்த கூட்டறிக்கையும் நிறைவேறலை. அடுத்தது பிரதமரின் அருங்காட்சியகம் மற்றும் நூலக சங்கத்தின் 47வது ஆண்டு கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதற்கு பிரதமர் மோடி தான் தலைமை தாங்கியிருந்தார். பிரதமரின் அருங்காட்சியகம் மற்றும் நூலக சங்கம் இது முன்னாள் பிரதமர் நேரிலிருந்து இப்போ பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் வரைக்கும் இருக்கிற தகவல்கள் இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. அப்போது இது தொடர்பான ஒரு மீட்டிங் தான் இப்போ நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி இந்தியாவின் அருங்காட்சியகங்கள் வரைபடம் தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தியிருக்காரு. அதாவது அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம இந்தியாவில் பல்வேறு இடங்களில் அருங்காட்சியகங்கள் இருக்குது, மியூசியம் இருக்குல்ல, அதுக்கான ஒரு வரைபடத்தை நம்ம தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வலியுறுத்தியிருக்காரு. இப்போது இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் மியூசியம் அண்ட் லைப்ரரி சொசைட்டி பற்றி பார்க்கலாம். 1964வது ஆண்டு தான் இதை தொடங்கியிருந்தாங்க. இதோடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் பிரதமர் மோடி. யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கலாகவே இதோடைய தலைவராகிடுவாங்க. இதோடைய துணைத் தலைவராக இருக்கிறவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர். இப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிறவர் ராஜ்நாத் சிங் அவர்கள். முதல்ல இதோடைய பேர் நேரு அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் அப்படிங்கிறது தான். அடுத்தது 2023வது ஆண்டு தான் இதோடைய பேரை மாற்றிருக்காங்க. இப்போ இதோடைய பேர் பிரதமரின் அருங்காட்சியகம் மற்றும் நூலக சங்கம் அப்படிங்கிறது தான். இப்போ இதோடைய இயக்குநராக இருக்கிறவர் அஸ்வனி லோஹானி அப்படிங்கிறவர். அடுத்தது சர்வதேச பெரும் பூனை கூட்டமைப்பின் முதல் கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புடைய முதல் கூட்டம் இப்போ தான் நடந்திருக்கு. அது டெல்லியில் நடைபெற்றது. பூபேந்தர் யாதவ் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடைபெற்றது. இவர் தான் நம்ம மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர். இந்த அமைப்புடைய தலைவர், அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ் அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்பிற்கே தலைவரும் இவர் தான். அப்போது இந்த மாநாடுக்கும் இவர் தான் தலைமை தாங்கியிருக்காரு. இந்த அமைப்பிற்கும் தலைவராக இருக்கவர் இந்த பூபேந்தர் யாதவ் அப்படிங்கிறவர். இப்போது இந்தியா தரப்பில் இந்த 7 பெரும்புனைகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஒரு அமைப்பை தொடங்கியிருந்தாங்க. 7 பெரும்புனைகள் அப்படின்னா அது என்னென்ன அப்படின்னா டைகர், லயன், லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட், சீட்டா, ஜாகுவார் மற்றும் பூமா அப்படிங்கிற 7 இது. அப்போ இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ் அப்படிங்கிறது 2023வது ஆண்டு தான் தொடங்கியிருந்தாங்க. இனிமேல் நம்ம ரேங்கிங் தரவரிசை தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம்.
உலக அளவில் அதிக மதிப்பு கொண்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ரிலையன்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உலக அளவில் சிறந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது உலக அளவில் அமெரிக்காவை சேர்ந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். அதுவே இந்த பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனமும் இடம்பெற்றிருக்கு. அது என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம். இது வந்து 23வது இடத்துல இருக்குது உலக அளவில். அடுத்தது 2026 QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடம் பிடித்த இந்திய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் IIT டெல்லி. இது எதனால் 2026 அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா அடுத்த ஆண்டு இந்த பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் சேர்க்கை பெறுற மாதிரி இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அப்போ உலக அளவில் சிறந்த பல்கலைக்கழகம் இதெல்லாம் அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் இது. இதில் இந்தியாவிலேருந்து முதலிடம் பிடித்தது எது அப்படின்னா IIT டெல்லி. உலக அளவில் முதலிடத்தில் இருக்கிறது அமெரிக்காவை சேர்ந்த MIT அப்படின்னா மெசசட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான். அதே நேரம் இந்தியாவில் முதலிடம் பிடித்தது IIT டெல்லி. இந்த IIT டெல்லி உலக அளவில் 123வது இடத்துல தான் இருக்கிறாங்க. அதே நேரம் உலக அளவில் 180வது இடத்துல இருக்கிறது IIT மெட்ராஸ். இந்தியாவில் 3வது இடத்துல இருக்குது. ஓகே, அது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இடம்பெற்றிருக்கலாம், அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். அதே நேரம் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் அதிகம் கொண்ட 4வது நாடாக இந்தியா இருக்குது. இந்த பட்டியல் இருக்குல்ல, இந்த பட்டியலில் 54 உயர்கல்வி நிறுவனங்கள் நம்ம இந்தியாவை சேர்ந்தது இடம்பெற்றிருக்கு. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது பிரிட்டனை சேர்ந்த குவாக்ராலி சைமன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது 2025 ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 99. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அதிகமாக TNPSC எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகேவா, இது நம்ம ஸ்கூல் புக்கில் கூட இருக்குது. ஐநா சபை பார்த்திங்கன்னா 17 இலக்குகள் வச்சுருக்காங்க. இந்த 17 இலக்குகளில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, இப்போது நோ பாவர்ட்டி அப்படிங்கிறது எத்தனாவது இலக்கு, அதாவது வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது எத்தனாவது இலக்கு, ஜீரோ ஹங்கர் அதாவது பூஜ்ஜிய பசி அப்படிங்கிறது, பசியின்மை அப்படிங்கிறது எத்தனாவது இலக்கு, இதெல்லாம் நம்ம இப்போ படிக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரூப் 1 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் கேட்குறாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஐநா சபை உள்ளிட்ட இந்த ஒரு இலக்குகள் தான். இதில் சிறப்பாக செயல்படுற நாடு இது அப்படிங்கிறதுக்கான இண்டெக்ஸ் தான், வளர்ச்சி இலக்கு அதாவது குறியீடு தான் இது. இதில் நம்ம இந்தியா 99 இடத்துல இருக்கிறோம். ஐநா சபை நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு 17 வந்து வெளியிட்டிருக்காங்க. இது 2015வது ஆண்டு வெளியிட்டிருந்தாங்க. இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கான இலக்கு ஆண்டாக 2030 அவங்க வச்சுருக்காங்க. இதில் சிறப்பாக செயல்பட்ட நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது முதலிடம் பிடித்தது ஃபின்லாந்து. இந்தியா 99வது இடத்துல இருக்கிறோம். முதல் 100 தரவரிசைக்குள்ளாடி இந்தியா இடம்பெறுறது இதுதான் முதல் முறை. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது ஐநா சபையுடைய யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது 2025 உலக அமைதி குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 115. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் உலக அளவில் ரொம்ப அமைதியான நாடுகள் அப்படிங்கிற பட்டியலில் உலக அளவில் முதலிடம் பிடித்தது ஐஸ்லாந்து நாடு, 2ஆம் இடம் பிடித்தது அயர்லாந்து நாடு, 3ஆம் இடம் பிடித்தது நியூசிலாந்து நாடு. இந்தியா 115வது இடத்துல இருக்கிறோம். கடைசி இடத்துல இருக்கிறது ரஷ்யா. பார்த்திங்கன்னா 163வது இடத்துல இருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது 2025 உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 71. இது பார்த்திங்க அப்படின்னா குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ், அதாவது பழைய காலத்தில் இந்த பெட்ரோல் டீசல்லாம் நம்ம வந்து அப்படியே பயன்படுத்திகிட்டே இருக்கோம். இப்போ புதிய காலத்தில் அதாவது இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மின்சாரம் தொடர்பான பேருந்துகள் அந்த மாதிரி அதாவது என்னென்னா பழைய காலத்தில் இருக்க எனர்ஜியை விட்டுட்டு இப்போ புதுசாக சோலார் பவர், அப்புறம் விண்டு மில், இந்த மாதிரிப்பட்ட எனர்ஜியை வந்து நம்ம சார்ந்திருக்கிறது தான் இந்த குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இதை சிறப்பாக செய்கிற நாடுகள் இதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது முதலிடம் பிடித்தது ஸ்வீடன். இந்தியா வந்து 71வது இடத்துல இருக்கிறோம் உலக அளவில். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது உலக பொருளாதார மன்றம். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட். நம்ம இந்தியா ரொம்ப முக்கியமான 2 இலக்குகள் வச்சுருக்கோம். என்னென்னா 2030வது ஆண்டுக்குள்ளாடி 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை நம்ம அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ரயில்வே NTPC எக்ஸாம் இருக்குல்ல, அதில் கூட இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்தது 2070வது ஆண்டுக்குள்ளாடி கார்பன் உமிழ்வு இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு வந்து வச்சுருக்கோம். அடுத்தது
இந்தியாவின் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் டாடா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்தியாவில் முதலிடம் பிடித்தது டாடா நிறுவனம். அதே நேரம் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் நிறுவனம் அதில் முதலிடம் பிடித்தது அதானி குரூப் அப்படிங்கிற நிறுவனம். அதுவே உறுதியான பிராண்ட் நிறுவனம் அப்படிங்கிற இடத்துல முதலிடம் பிடித்தது டாஜ் நிறுவனம். டாஜ் ஹோட்டல் இருக்குல்ல, அதுதான். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது லண்டனை சேர்ந்த பிராண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, இந்தியாவில் மதிப்புமிக்க உணவு நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் அமுல். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் முதலிடம் பிடித்தது அமுல் உணவு நிறுவனங்களில். இரண்டாம் இடம் பிடித்தது மதர் டைரி அப்படிங்கிற ஒரு உணவு நிறுவனம். மூன்றாம் இடம் பிடித்தது பிரிட்டானியா. நம்ம இந்த பிரிட்டானியா பிஸ்கெட்லாம் கூட வாங்கி சாப்பிட்ருப்போம்ல, அதுதான். இதில் அமுல் இருக்குல்ல, அமுலுடைய விரிவாக்கம் ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அப்படிங்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஆவின் இருக்குதோ அதே மாதிரி குஜராத்தில் இந்த அமுல் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ரிப்போர்ட்டையும் வெளியிட்டது அதே லண்டனை சேர்ந்த பிராண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, 2025 உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 131. இது என்ன அப்படின்னா எந்த நாடுகளில் ஆண்களையும் பெண்களையும் சமமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட் தான் இது. இதில் முதலிடம் பிடித்தது ஐஸ்லாந்து, இரண்டாம் இடம் பிடித்தது ஃபின்லாந்து, மூன்றாம் இடம் பிடித்தது நார்வே. இந்திய தரவரிசை, அதாவது நம்ம இந்தியா வந்து 131வது இடத்துல இருக்கிறோம். நம்ம 100%க்கு 64.4% தான் பெற்றிருக்கோம். மொத்தமாக 148 நாடுகளை கணக்கில் எடுத்திருக்காங்க. கடைசி இடம் பிடித்தது வந்து பாகிஸ்தான். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டதுமே உலக பொருளாதார மன்றம். இதில் முக்கியமாக அவங்க 4 விஷயங்களை நோட் பண்ணுறாங்க. இரு பாலினத்தவர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு எப்படி இருக்குது, அப்புறம் கல்வி வாய்ப்பு எப்படி இருக்குது, அப்புறம் சுகாதாரம் மற்றும் உயிர் வாழ்வு அது வாய்ப்பு எப்படி இருக்குது, அடுத்தது அரசியல் அதிகாரம் அளித்தல் இதற்கான வாய்ப்பு எப்படி இருக்குது, அதெல்லாத்தையும் வைத்து தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, பள்ளி கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 16. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2023-24 பள்ளி கல்வியுடைய செயல்திறன் தரக்குறியீடு இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்தியா முழுவதுமே இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. முதலிடம் பிடித்தது சண்டிகர் அப்படிங்கிற யூனியன் பிரதேசம். 1000 மதிப்பெண்களுக்கு அது வந்து 719 மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்கு. இரண்டாம் இடம் பிடித்தது பஞ்சாப், மூன்றாம் இடம் பிடித்தது டெல்லி. நம்ம தமிழ்நாடு 16வது இடத்துல தான் இருக்கிறோம். 1000 மதிப்பெண்களுக்கு 559.2 மதிப்பெண்கள் தான் நம்ம பெற்றிருக்கோம். இந்த ரிப்போர்ட்டுடைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் 2.0 ரிப்போர்ட் அப்படிங்கிறது. இதை மத்திய கல்வித்துறை அமைச்சகம் தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த கணக்கெடுப்பு 2017-18 கல்வியாண்டிலிருந்தே வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, முக்கியமான ஒரு கமிஷன் பற்றி பார்க்கலாம். நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்கள் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வினீத் ஜோஷி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஇஇ, நீட்டு, சியூஇடி, கிளாட் இந்த மாதிரிப்பட்ட உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகள் இருக்குல்ல. இப்போ இன்ஜினியரிங், டாக்டர் இந்த மாதிரி காலேஜ் படிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதி தான் அவங்க வந்து எழுதணும். ஓகேவா, எழுதி பாஸ் ஆகணும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் பயிற்சி மையங்களை நம்பியிருக்காங்க. அந்த தனியார் பயிற்சி மையங்கள் இருக்குல்ல, அது தொடர்பாக ஆய்வு பண்ணுறதுக்காக இந்த வினீத் ஜோஷி தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, முக்கியமான நியமனங்கள் அப்பாயின்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜு மேமணி. இப்போது சிஐஐ, அதாவது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற அமைப்பு, இதுதான் இந்திய அளவில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு அசோசியேஷன் மாதிரிப்பட்ட ஒரு அமைப்பு. இதோடைய பிரசிடெண்ட்டாக இப்போ வந்து ராஜு மேமணி அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மகேந்திர தேவ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிரதமரின் தனிச் செயலராக நிதி திவாரி அப்படிங்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரதமரின் முதன்மை செயலராக இப்போ இருக்கிறவர் PK மிஸ்ரா அப்படிங்கிறவர். அதே மாதிரி பிரதமரின் 2வது முதன்மை செயலராக சக்தி காந்ததாஸ் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா PM உடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலுடைய சேர்மனாக மகேந்திர தேவ் அப்படிங்கிறவரையும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அடுத்தது, ரா அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பிராக் ஜெயின் அப்படிங்கிறவரை இந்த ரா அமைப்புடைய சீஃபாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ரா அப்படின்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படிங்கிறது தான். இப்போது இந்தியாவுக்கு வெளியிலேருந்து ஏதாவது தீவிரவாத அமைப்பு இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடு வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஆய்வு பண்ணுற அமைப்பு இந்த ரா அமைப்பு தான். அடுத்தது,
சிபிடிடி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அதாவது மத்திய நேரடி வரிகள் வாரியம் அதோடைய தலைவராக ரவி அகர்வால் அப்படிங்கிறவர் இருக்கார். இவருடைய பதவி காலத்தை நீட்டிச்சிருக்காங்க. 2026 ஆண்டு ஜூன் 30 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அடுத்தது 72வது உலக அழகி பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஓப்பல் சுச்சாட்டா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவார்ட்ஸ் தான் பார்க்குறோம். உலக அழகி இப்போ பொதுவாகவே அழகி போட்டிகளில் 2 விதமான அழகி போட்டிகள் இருக்குது. ஒன்று வந்து உலக அழகி போட்டி, இன்னொன்று பிரபஞ்ச அழகி போட்டி. இதில் உலக அழகி தான் நம்ம பார்க்குறோம். உலக அழகி அப்படின்னா இங்கிலீஷில் மிஸ் வேர்ல்டு அப்படிங்கிறது, பிரபஞ்ச அழகினா இங்கிலீஷில் மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த மிஸ் வேர்ல்டு போட்டி இருக்குல்ல, இது நம்ம இந்தியாவில் நடைபெற்றது. தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் தான் நடைபெற்றது. இதில் பட்டம் வென்றது தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஓப்பல் சுச்சாட்டா சுவாங்ஸ்ரீ அப்படிங்கிறவங்க. இதில் ஒரு மரபு இருக்குது. என்னென்னா பொதுவாகவே இந்த ஆண்டு உலக அழகி பட்டம் வெல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு யார் கிரீடம் சூடுவாங்கன்னா போன ஆண்டு உலக அழகி பட்டம் வென்றவங்க தான். அப்படி பார்க்கும்போது இது போன ஆண்டு செக் குடியரசு நாட்டை சேர்ந்த அழகியான கிறிஸ்டினா பிஸ்கோவா இவங்க வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அவங்க இவங்களுக்கு அந்த கிரீடத்தை வந்து சூட்டுறாங்க. இதில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டவங்க நந்தினி குப்தா, அவங்களால வெல்ல முடியலை. போன ஆண்டு 73வது பிரபஞ்ச அழகி பட்டம், நம்ம பிரபஞ்ச அழகியும் பார்த்துருவோம். அது வென்றது யார் அப்படின்னா விக்டோரியா ஜேர் தீல்விக் அப்படிங்கிறவங்க. இந்த போட்டி வந்து நடைபெற்ற இடம் மெக்சிகோ. அடுத்தது தற்போது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மக்காரியோஸ் 3 எந்த நாட்டின் உயரிய விருது? இதற்கான ஆன்சர் சைப்ரஸ். நம்ம பிரதமர் மோடி சைப்ரஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அவருக்கு இந்த நாட்டுடைய மிக உயரிய விருதை வந்து வழங்கியிருக்காங்க. சைப்ரஸ் நாட்டுடைய தலைநகர் வந்து நிக்கோஷியா அப்படிங்கிறது தான். அடுத்தது தமிழ்நாடு தொடர்பான விருதுகள் பார்க்கலாம். 2025 கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தாயம்மாள் அரவாணன். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சாகித்ய அகாடமி அமைப்பின் சாகித்ய யுவ புரஸ்கார் விருது 2025 தமிழில் யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் லக்ஷ்மிஹர். இப்போ பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி அமைப்பு இவங்க வந்து நிறைய விருதுகள் வழங்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விருது எது அப்படின்னா சாகித்ய அகாடமி தமிழ் விருது அப்படிங்கிறது. ஓகேவா, தமிழில் சாகித்ய அகாடமி யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விருதுகள் அப்படின்னு பார்க்கும்போது சாகித்ய அகாடமி அமைப்பு வழங்குகிற பால புரஸ்கார் விருது. இந்த பால புரஸ்கார் விருது அப்படிங்கிறது சிறந்த குழந்தை எழுத்தாளர்களுக்கு வழங்குவாங்க. குழந்தை எழுத்தாளர் அப்படின்னா குழந்தைகளுக்கு பிடித்தமான புத்தகங்களை எழுதுகிற எழுத்தாளர். ஓகேவா, சின்ன பிள்ளைங்க எழுத்தாளராக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. குழந்தைகளுக்கு பிடித்தமான புத்தகங்களை எழுதுகிற எழுத்தாளர். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால புரஸ்கார் விருது விஷ்ணுபுரம் சரவணன் அப்படிங்கிறவருக்காக வழங்கியிருக்காங்க. இவருடைய ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற நாவலுக்காக வழங்கியிருக்காங்க. அப்புறம் யுவ புரஸ்கார் விருது இது பார்த்திங்கன்னா சிறந்த இளைஞர் எழுத்தாளருக்கு வழங்கப்படுற விருது. 35 வயது வரை இருக்கிறவங்களுக்கு வழங்குவாங்க. இந்த முறை வந்து லக்ஷ்மிஹர் அப்படிங்கிறவருக்கு இதை வழங்கியிருக்காங்க. அவர் எழுதின கூத்தொன்று குடிட்டு அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக தான் வழங்கியிருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தங்களுக்குமே பரிசு தொகையாக ரூபாய் 50,000 வழங்குறாங்க. இந்த சாகித்ய அகாடமி அமைப்பு விருது வழங்குறாங்கல்ல, இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அது ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் மணிமேகலை விருது அப்படிங்கிற ஒன்று வழங்குறாங்க. இது சிறப்பாக செயல்படுற மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்குறாங்க. இதில் பரிசு தொகையாக ரூபாய் 1 லட்சம் வழங்குறாங்க. தமிழ்நாடு முழுவதுமே மகளிர் சுய உதவி குழுக்கள் 4.76 லட்சம் இருக்குது. இதில் மொத்தமாக 53.74 லட்சம் பேர் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. அடுத்தது முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் எனும் நடவடிக்கையை எந்த நாடு செயல்படுத்தியது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இது என்ன அப்படின்னா ஈரானுடைய 3 அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அந்த ஆப்ரேஷனுடைய பேர் தான் ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் அது அப்படின்னா நாடன்ஸ், இஸ்ஃபாகான், அடுத்தது ஃபோர்டோ, இந்த 3ம். இதில் இந்த ஃபோர்டோ அணுசக்தி மையம் வந்து நிலத்திற்கு அடியில் ஆழத்தில் இருக்குது. இப்போது முதல்ல இதோடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்க்கலாம். என்னென்னா ஈரான் நாட்டில் வந்து அணு ஆயுதங்கள் வந்து தயாரிக்கிறாங்க, அதே மாதிரி அணு வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இஸ்ரேல் நாடு அவங்க மேலே குற்றச்சாட்டு விதித்திருந்தாங்க. இது என்றைக்குனாலும் இஸ்ரேலுக்கு ஆபத்து தான் அப்படின்னு இஸ்ரேல் வந்து பயந்தாங்க. அதனால் இஸ்ரேல் என்ன நினச்சாங்க அப்படின்னா அந்த அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற மையங்கள் இருக்குல்ல, அந்த மையத்தை வந்து நம்ம குறிவைத்து தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாக்கியிருந்தாங்க. அந்த ஒரு ஆப்ரேஷனுடைய பேர் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படிங்கிறது. அந்த டைமில் ஈரான் நாடு என்ன பண்ணாங்கன்னா
ஓகே நீங்கள் எங்கள் மேலேயே தாக்குறீங்களா, நாங்கள் உங்களுக்கு பதிலடி தாக்கல் நடத்துகிறோம் அப்படின்னு அவங்க மேலே பதிலடி தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அந்த ஆப்ரேஷனுடைய பேர் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கிறது. அடுத்தது, அந்த டைமில் ஈரான் நாட்டிலேருந்து நம்ம இந்தியர்களை பத்திரமா வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்திய அரசு மேற்கொண்ட ஒரு முயற்சி தான் ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறது. ஆப்ரேஷன் சிந்தூர் வேறு, ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறது வேறு. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னா பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா வந்து பதிலடி தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அது ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது. இது வந்து சிந்து அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது, இனி நம்ம தேசிய செய்திகள் பார்க்கலாம். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளோ பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டனர்? இதற்கான ஆன்சர் 17 கோடி. இப்போ பார்த்தீங்கன்னா உலக வங்கியுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் தான் நம்ம இதை சொல்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். உலக வங்கி பார்த்திங்கன்னா வறுமை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒருத்தங்களுடைய தினசரி குறைந்தபட்ச வருமானம் $3 குறைவாக இருக்குது அப்படின்னா அது வந்து வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 250லேருந்து 300 வரைக்கும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒருத்தங்க அதற்கும் குறைவாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வறுமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2011-12 காலத்தில் இந்தியாவில் வறுமை 27.1% வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போ 2022-23 பார்க்கும்போது அது 5.3% குறைந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இதன் மூலமாக 10 ஆண்டுகளில் இந்தியாவில் 17.1 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இலவச மற்றும் மானிய விலை உணவுகள் தான் வறுமையை குறைத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் மிகவும் ஏழைகள் அப்படின்னு பார்க்கும்போது 54% மக்கள் 54% வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட முதல் 5 மாநிலங்களில் தான் இருக்காங்க. அப்போ ஏழைகளில் 54%மானவங்க நம்ம இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட 5 மாநிலங்களில் தான் இருக்காங்க அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, தற்போது எங்கு 3 லட்சம் பேர் பங்கேற்ற யோகா நிகழ்ச்சி கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது? இதற்கான ஆன்சர் விசாகப்பட்டினம். இப்போ பார்த்தீங்கன்னா 11வது யோகா தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சில சாதனைகள் படைத்திருந்தாங்க. இது வந்து ஆந்திராவுடைய விசாகப்பட்டினத்தில் வந்து நடைபெற்றது. இதில் 3 லட்சத்துக்கு மேல் மக்கள் வந்து பங்கேற்றாங்க. இது வந்து கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி ஆந்திர பல்கலைக்கழகத்தில் பழங்குடியின மாணவர்கள் 22,000 பேர் ஒரே இடத்துல 108 நிமிடங்களில் 108 முறை சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுவுமே கின்னஸ் சாதனை புத்தகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு 21 நிகழ்வுகள் வேறு உலக சாதனை புத்தகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதாவது உலக சாதனையினாலே கின்னஸ் சாதனை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா கின்னஸ் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. இதே மாதிரி உலக சாதனைக்காக நிறைய அமைப்பு வந்து இருக்குது. அப்துல் கலாம் புக்கு ஆஃப் ரெக்கார்டு, அப்புறம் வந்து த நியூ வேர்ல்ட் ரெக்கார்டு, இந்த மாதிரிலாம் நிறைய புக் இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப பிரபலமானது, ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அது கின்னஸ் சாதனை புத்தகம் தான். ஓகேவா? அடுத்தது, உலகின் உயரமான செனாப் ரயில் பாலத்தை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் உலகத்துடைய மிக உயரமான ரயில் பாலம். இதோடைய பேர் செனாப் ரயில் பாலம் அப்படிங்கிறது தான். இது ஜம்மு காஷ்மீரில் தான் தொடங்கியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகரில் இதை அமைத்திருக்காங்க. செனாப் நதி படுக்கையிலிருந்து 359 மீட்டர் உயரம் கொண்டது. இதோடைய நீளம் பார்த்திங்கன்னா 1315 மீட்டர். இதோடைய பிக்சரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஐஃபில் டவர் இருக்குல்ல, அதோடைய உயரத்தை விட இது ரொம்ப உயரமான இடத்துல அமைத்திருக்காங்க. அதே மாதிரி உலகத்துடைய உயரமான இரும்பு வளைவு பாலம் எது அப்படின்னாலும் அது இதுதான். இது ஜம்முவிலிருந்து காஷ்மீருக்கு நேரடி ரயில் இணைப்பு வந்து வழங்குது. இதே மாதிரி இன்னொரு பாலம் நம்ம நாட்டுடைய முதலாவது கம்பி வட பாலம், அதோடைய பேர் 5 ரயில் பாலம் அப்படிங்கிறது. இதை பிரதமர் மோடி இப்போது நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்காரு. இதுவும் ஜம்மு காஷ்மீரில் 5 நதியுடைய குறுக்கே வந்து அமைத்திருக்காங்க. இது இந்தியாவுடைய 2வது மிக உயரிய ரயில்வே பாலம். ஓகேவா? இதோடைய உயரம் வந்து 331 மீட்டர். இப்போ இந்த 2 ரயில் பாலத்தையும் பார்த்தோம்ல, இது வந்து ஒரு திட்டத்துக்கு கீழே தான் இருக்குது. அது என்ன திட்டம் அப்படின்னா உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் வழித்தட திட்டம் அப்படிங்கிறது. இது 279 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது 1997லேயே தொடங்கிட்டாங்க. பல்வேறு காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திட்டத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா காஷ்மீர் பகுதிக்கு நேரடி ரயில் போக்குவரத்தை வழங்கணும் அப்படிங்கிறது தான். இதில் 209 கிலோமீட்டர் வழித்தடம் வந்து பல்வேறு கட்டங்களாக திறக்கப்பட்டிருக்கு. இந்த வழித்தடத்தில் தான் செனாப் பாலம், அதே மாதிரி 5 பாலம் இதெல்லாமே இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுடைய மிக பெரிய ரயில் சுரங்கமான T50 இதுவுமே அங்கே தான் இருக்குது. அது வந்து 12.77 கிலோமீட்டர் நீளமானது. அடுத்தது, தமிழ் மொழிக்கான பிரத்யேகமான செயற்கை நுண்ணறிவு
பணிகளை உருவாக்க ரயில்வே துறை தொடங்க உள்ள திட்டம் இது. இதற்கான ஆன்சர் தமிழ் ஏஐ திட்டம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வேக்கும் தமிழுக்கும் ஒரு இணைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தமிழ் ஏஐ திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க. இது ChatGPT போல் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இதற்கான ஆராய்ச்சி வந்து இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. இன்னும் அதை உருவாக்கலை, இனிமேல் தான் அதை ஃபுல்லாக உருவாக்க போகிறாங்க. இதற்கான ஆராய்ச்சி பண்ணுற நிறுவனம் வந்து டெஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற தனியார் நிறுவனமும், ஐஐடி ரிசர்ச் பார்க் அப்படிங்கிற சென்னையை சேர்ந்த ஐஐடிக்கில் இருக்கிற அந்த நிறுவனமும். இப்போது ரயில்வே ரீசெண்டாக சில முன்னெடுப்புகள் எடுத்திருந்தாங்க, அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ரயில்வே பயணத்திற்காக தட்கல் பயணச்சீட்டுகள் இருக்குல்ல, நம்ம வந்து நாளைக்கு ட்ரெயின் அப்படின்னா இன்றைக்கி புக் பண்ணோம் அப்படின்னா அதற்கான நம்ம வந்து தட்கல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. இது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தட்கல் அப்படின்னா ஹிந்தியில் அவசரம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போது இந்த தட்கல் டிக்கெட்டெல்லாம் நம்ம பெறணும் அப்படின்னா ஆதார் எண் வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இதை கட்டாயமாக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஆதார் OTP பதிவு நடைமுறை வந்து ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது சில நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம தட்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணும்போது அதிகமான நேரங்களில் நமக்கு வந்து கிடைக்கிறதில்ல, சாதாரண குடிமக்களுக்கு வந்து கிடைக்கிறதில்ல. ஆனால் ஏஜெண்ட்டு இருப்பாங்கள்ல, முகவர்கள், அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், நிறைய பேர் வந்து புக் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து பாட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் வந்து சாதாரண மக்கள் வந்து புக் பண்ணும்போது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டிக்கெட் முகவர்கள் இந்த தட்கல் முன்பதிவு செய்யும்போது முதல் 30 நிமிடங்களுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசி பெட்டிகளில் தட்கல் டைமிங் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு ஆரம்பிக்கும். அதனால் அந்த ஏஜென்ட்டுக்கெல்லாம் 10 மணிலேருந்து 10:30 வரைக்கும் அனுமதி இல்லை. அதே நேரம் சாதாரண வகுப்பு இருக்குல்ல, ஸ்லீப்பர் கிளாஸு, செகண்ட் ஏசி, இந்த மாதிரிலாம், ஸ்லீப்பர் கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் சீட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 11 மணிலேருந்து தட்கல் வந்து நம்ம ரிசர்வ் பண்ணலாம், தட்கல் புக் பண்ணலாம். ஆனால் ஏஜென்ட்டுக்கு 11 மணிலேருந்து 11:30 வரைக்கும் அனுமதி இல்லை. அதுக்கப்புறம் தான் அவங்க புக் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது, தற்போது குஜராத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா நிறுவனத்தின் விமானம் எது? இதற்கான ஆன்சர் AI-171. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏர் இந்தியா ஃப்ளைட்டான 171 அப்படிங்கிறது இப்போ விபத்துக்குள்ளாக இருந்தது. போயிங் 787-8 ட்ரீம் லைனர் அப்படிங்கிற ரக விமானத்தை சேர்ந்தது தான் இது. 242 பேரோட லண்டனுக்கு இந்த விமானம் வந்து புறப்பட்டது. அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து லண்டனில் இருக்கிற காட்விக் ஏர்போர்ட் வரைக்கும் இது வந்து புறப்பட்டிருந்தது. இது எங்கே புறப்படுது அப்படின்னா, அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலேருந்து தான் புறப்பட்டிருந்தது. சில வினாடிகள்லேயே பக்கத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டடத்து மேலே விழுந்து இது வெடித்து சிதறிட்டு. இதில் 265 பேர் வந்து பலியானாங்க. இதில் விஜய் ரூபானி, குஜராத்துடைய முன்னாள் முதல்வர் உட்பட பலியானாங்க. இப்போ இதனால் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னா 2 என்ஜின்களும் செயலிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலே பறவை வந்து மோதி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது விமானம் ஆபத்தான நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மே டே கால் அப்படிங்கிறது வந்து விமானிகள் ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்குள்ளாடி அந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாக இருந்தது. அடுத்தது, நம்ம இந்தியாவுடைய 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது வந்து நடத்துகிறாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். இது இந்தியாவுடைய முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதாவது ஸ்மார்ட் ஃபோன், அப்புறம் வந்து டேப், இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த சென்சஸ் வந்து எடுப்பாங்க. இது 2 கட்டங்களாக நடத்துவாங்க. இதை வந்து 2026ஆவது ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்குறாங்க. அந்த டைமில் பனிப்பிரதேசங்களில் தான் இது தொடங்குறாங்க. இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், லடாக், ஜம்மு காஷ்மீர் இங்கே இருக்கிற பகுதிகளில் தான் இதை தொடங்குறாங்க. பிற பகுதிகளில் 2027ஆவது ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி இதை தொடங்குறாங்க. ஓகே, இதை வந்து 2 கட்டங்களாக நடத்தப்படும் அப்படின்னு பார்த்தோம்ல, அது ஒரு டைப்பு. பனிப்பிரதேசங்கள், பிற பகுதிகள் அப்படின்னு ஒரு டைப்பில் நடத்துகிறாங்க 2 கட்டங்களாக. இன்னொரு டைப்பில் பார்க்கும்போது முதல் கட்டமாக வீட்டுடைய நிலவரம், சொத்துகள் மற்றும் வசதிகள் பற்றி நோட் பண்ணிப்பாங்க. அடுத்தது 2வது கட்டமாக வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்காங்க, அவங்களுடைய சமூக மற்றும் பொருளாதார நிலை என்ன, அப்புறம் கலாச்சாரம் மற்றும் பிற விவரங்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சுப்பாங்க. 16 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்த போகிறாங்க. ஏன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா 2012ஆவது ஆண்டு தான் நடத்தியிருந்தாங்க. இப்போ வந்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்துகிறாங்க. அடுத்தது, தமிழ்நாடு தொடர்பான செய்திகள் பார்க்கலாம். தற்போது எந்த மெட்ரோவில் முதல்வர் புத்தக பூங்காவை திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் சென்ட்ரல் மெட்ரோ. சென்ட்ரல் மெட்ரோ அப்படிங்கிறது சென்னையில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா புத்தக பூங்காவை முதல்வர் வந்து திறந்து வைத்திருக்காங்க.
இங்கே வந்து நம்ம ஸ்கூல் புக்கு கூட வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாடநூல்கள் இருக்குல்ல, அதை வந்து இணைய வழியில் பெறதுக்காக ஒரு வெப்சைட்டையுமே அவர் தொடங்கி வைத்திருக்காரு, முதல்வர் வந்து தொடங்கி வைத்திருக்காரு. அடுத்தது, எங்கு கிடைத்த அகழாய்வு பொருட்கள் கொண்டு 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்களின் முகங்கள் வடிவமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கீழடி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கீழடியில் கிடைத்த பொருட்கள் அதை வைத்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழருடைய முகங்கள் வந்து வடிவமைத்திருக்காங்க. 2 ஆண்களின் முகங்கள் வந்து வடிவமைத்திருக்காங்க. 3D தொழில்நுட்பத்துடைய உதவியுடன் இதை வந்து வடிவமைத்திருக்காங்க. இதை பிரிட்டனை சேர்ந்த ஃபேஸ் லேப் அப்படிங்கிற அமைப்பும் லிவர்பூல் ஜான் மூர்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற அமைப்பும் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. இதற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் முதல் முறையாக இயந்திர யானை எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டையில் ஒரு கோயிலில் தான் இதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதோடைய பேர் கஜா அப்படிங்கிறது தான். பொதுவாக ஹிந்தியில் கஜா அப்படின்னா யானை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது எந்த கோயிலில் அறிமுகம் பண்ணாங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டையில் அஷ்டலிங்க ஆதிசேஷ செல்வ விநாயகர் கோயிலில் தான் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த யானை கேரளாவில் உருவாக்கியிருக்காங்க. இதை வழங்கினவங்க நடிகை த்ரிஷா இருக்காங்கள, அவங்களும் சென்னையை சேர்ந்த தன்னார்வ அமைப்பான பீப்புள் ஃபார் கேட்டில் இன் இந்தியா அப்படிங்கிற அமைப்பும் சேர்ந்து வழங்கியிருக்காங்க. அடுத்தது, சென்னையில் எங்கு குடிநீர் ஏடிஎம் வசதியை முதல்வர் திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் மெரினா கடற்கரை. இப்போது சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் அப்படிங்கிற மிஷின் வந்து ஒரு 50 இடங்களில் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நடத்துகிற நிறுவனம், இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல, இதை செயல்படுத்துகிற ஆப்ரேஷன் பண்ணுற நிறுவனம் எது அப்படின்னா சென்னை குடிநீர் வாரியம். இதில் நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணி, அதே மாதிரி 150 மில்லி நீர் வந்து பிடித்து குடிக்கலாம். ஓகேவா? அதில் வந்து பாட்டில் தண்ணி கிடைக்காது, நம்ம வந்து பாட்டிலையோ அல்லது டம்ளரையோ வைத்து வந்து பிடிச்சி குடிக்கலாம். ஓகேவா? அடுத்தது, உணவு விநியோகம் செய்யும் ஊழியர்களுக்காக ஓய்வுக்கூடம் தற்போது எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அண்ணா நகர். அண்ணா நகர் அப்படிங்கிறது சென்னையில் தான் இருக்குது. இப்போது ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டுறாங்கல்ல, அவங்களுக்காக இந்த ஓய்வுக்கூடம் வந்து இங்கே அமைத்திருக்காங்க. அடுத்தது, கட்டிட தொழிலாளர்களுக்கான நவீன காத்திருப்பு கூடம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை மாநகராட்சி. சென்னை மாநகராட்சியில் தான் இதை அமைக்கிறாங்க. இப்போது சென்னையிலலாம் எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல எல்லாருமே குடியிருப்பாங்க, அதாவது கட்ட தொழிலாளர்கள் வந்து குடியிருப்பாங்க. நீங்கள் வந்து மாவீரன் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தார்ல, அந்த படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வேலைக்கு வந்து ஒரு 5 பேர் 10 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னா ஒரு வாகனத்தில் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ இதற்காக அவங்க காத்திருப்பாங்கல்ல, முதல்ல அந்த மாதிரி காத்திருக்கும் போது வெயிலையும் மழையிலையும் காத்திருக்க வேண்டியது இருக்குது. அப்படி காத்திருக்காமல் இங்கே காத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கமே. அடுத்தது, தமிழ்நாட்டில் இரவு வான் பூங்கா எங்கே அமைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் கொல்லிமலை. இப்போது கொல்லிமலை அப்படிங்கிறது நாமக்கல்லில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரூபாய் 1 கோடி மதிப்பில் இரவு வான் பூங்கா வந்து அமைக்கிறாங்க. அடுத்தது, பிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் குற்றவாளிகளின் கைரேகையை பதிவு செய்யும் முதல் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் சி, அதாவது டெல்லி மற்றும் ராஜஸ்தான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது கைது செய்யப்பட்டுறாங்கள, அவங்களுடைய கைரேகையெல்லாம் இதில் பதிவு பண்ணுவாங்க. அதனால் ஃப்யூச்சரில் அவங்கள ட்ராக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான். இது கிரிமினல் ப்ரொசீஜர் ஐடென்டிஃபிகேஷன் ஆக்ட் 2022 படி தான் இது வந்து பண்ணுறாங்க. அடுத்தது, 3ஆம் பாலினத்தவர்களை ஓபிசி பட்டியலில் இணைத்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா திருநர் சமூகத்திற்கு ஓபிசி அங்கீகாரம் அஸ்ஸாமில் கொடுத்துருக்காங்க. ஓபிசி அப்படின்னா அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது தான். அந்த மாநிலத்தில் பணியாற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க. இதில் அப்படின்னா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையில் கண்காணிப்பாளர் பணியில் மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடு வந்து வழங்கியிருக்காங்க. அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா அப்படிங்கிறவர். அடுத்தது, லடாக்கில் பார்த்திங்க அப்படின்னா குடியுரிமை வழங்குறதுக்காக சில புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, லடாக்கில் 15 ஆண்டுகள் வாழ்ந்த மக்களுக்கு வாழ்விட சான்று வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 7 ஆண்டுகள் வாழ்ந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் வாழ்விட சான்று வந்து வழங்குறாங்க. இவங்களை அரசு நிர்வாக பதவியில் வந்து நியமிக்கலாம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஆனால் கண்டோன்மெண்ட் வாரியம் தவிர மற்றதுலெல்லாம் நியமனம் பண்ணலாம். அதே மாதிரி 10 ஆண்டுகள் மத்திய அரசில் பணிபுரிப்பாங்கள்ல அங்கே லடாக்கில், அவங்களுடைய குழந்தைகளுக்கு லடாக் வாழ்விட சான்று பெறுறதுக்கு வந்து தகுதி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா லடாக் மக்களுக்கு அங்கே இருக்கிற வேலையில் 85% வந்து இடஒதுக்கீடு அறிவிச்சிருக்காங்க.
அதே மாதிரி லடாக் தன்னாட்சி மேம்பாட்டு கவுன்சில் அப்படிங்கிறது இருக்குது. லடாக் ஆட்டோனமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கவுன்சில் இருக்காங்க. அங்கே இருக்கிற இடங்களில் 1/3 மகளிருக்கு ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்காங்களே, அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு வந்து அங்கேயும் அறிவித்திருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். திறன் முனைப்பு இயக்கம், இது ஜூலை 2025 தொடங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு பயில்கிற மாணவர்களுக்கு தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணித திறன் இதெல்லாம் மேம்படுத்துகிற பயிற்சி தான் இந்த ஒரு பயிற்சி. இது 6 மாதம் வந்து செயல்படுத்தப்படும். ஏற்கனவே 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க எழுத படிக்கிறதுக்கும் அதே மாதிரி அடிப்படை கணிதம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் தான் இந்த திட்டத்தை வந்து பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சம்மந்தமான வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, அடுத்தது பள்ளிகளில் வாட்டர் பெல் திட்டம் பற்றி பார்க்கலாம். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கிற பள்ளிகளில், அதாவது அரசு பள்ளிகளில் மாணவர்கள் தண்ணீர் குடிக்கிறத உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பெல் வந்து அடிப்பாங்க. இந்த திட்டம் கேரளாவில் நடைமுறையில் இருக்குது. இப்போ வந்து ஜூன் 30ஆம் தேதி 2025 முதல் தமிழ்நாட்டிலையும் இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. 3 முறை டெய்லி வந்து பெல் அடிப்பாங்க. ஒன்று காலையில் 11 மணிக்கு, அப்புறம் பகல் 1 மணிக்கு, அப்புறம் பிற்பகல் 3 மணிக்கு. இது ஒவ்வொரு டைம்லேயுமே 5 நிமிடம் வந்து தண்ணீர் குடிக்கிறதுக்கு இடைவெளியும் விடுவாங்க. அடுத்தது தமிழகத்தில் 14 வயதுக்குட்பட்ட 14 வயது உட்பட்ட கிடையாது, தமிழ்நாட்டில் 14 வயது உள்ள சிறுமிகளுக்கு HPV தடுப்பூசி செலுத்துகிற பணி வந்து தொடங்கியிருக்காங்க. HPV அப்படின்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா, அந்த தடுப்பூசி, இந்த தடுப்பூசி பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோயை தடுக்கிறதுக்காக போடுறாங்க. இதை வந்து இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு சிறுமிகளுக்கு வந்து இதை போடுறாங்க. இது 2025-26 தமிழக நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருந்தாங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் பெண்களில் 2வது அதிகமாக காணப்படுற புற்றுநோய். அப்போ முதலிடத்தில் இருக்கிறது மார்பக புற்றுநோய். அடுத்தது புதிய விரிவான சிற்றுந்து திட்டம். இது 2024ஆம் ஆண்டே அறிவித்திருந்தாங்க, ஆனால் இப்போ தான் அது செயல்பாட்டிற்கு வருது. இந்த திட்டத்தின்படி புதிய சிற்றுந்துகள் இதோடைய சேவையை முதல்வர் ஸ்டாலின் வந்து தஞ்சாவூரில் தொடங்கி வைத்திருக்காரு. இது என்ன அப்படின்னா, இந்த மினி பஸ்லாம் இருக்குல்ல, நம்ம ஊரில் சில இடங்களில் பார்த்துருப்போம், ப்ரைவேட் பஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு சேவை தான். அந்த சேவை வந்து இந்த ஜூன் 16ஆம் தேதி 2025 வந்து தஞ்சாவூரில் தொடங்கி வைத்திருக்காங்க. முதல்ல 1997ஆம் ஆண்டு சிற்றுந்து திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருந்தாங்க. இப்போது 2024ஆம் ஆண்டு புதிய விரிவான சிற்றுந்து திட்டம் அப்படிங்கிறது அறிவித்திருந்தாங்க. ஆனாலுமே அது எல்லா பகுதிகளையும் இல்லை, ஒரு சில இடங்களில் இருக்க தான் செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இது ஜூன் 16ஆம் தேதி வந்து தொடங்கி வைத்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 100க்கு மேற்பட்ட குக்கிராமங்களை நகரப்பகுதிகள் கூட இணைக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து அறிமுகம் பண்ணுறாங்க. தமிழகம் முழுவதுமே 25,708 கிலோமீட்டர் இதில் வந்து கவர் ஆகுது. அதிகபட்ச தொலைவு 25 கிலோமீட்டர். இது எப்படின்னா, ஒருத்தங்க இந்த ப்ரைவேட் பஸ் இயக்குறாங்க அப்படின்னா அவங்க அதிகபட்சமாக 25 கிலோமீட்டர் வரைக்கும் இயக்கலாம். ஆனால் அதில் கூட 65% இடத்துல வந்து பேருந்துகள் இருக்குல்ல, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பேருந்துகள் இருக்குல்ல, அது செல்லாத இடங்களாக இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் 10 கிலோமீட்டருக்கு ஒரு தனியார் பேருந்து வந்து இயக்குறாங்க அப்படின்னா அதில் 6.5 கிலோமீட்டர் அவ்வளோ தொலைவுக்காவது, அந்த தொலைவுக்காவது வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து போகக்கூடாது அப்படிங்கிறது தான் தெரிவிக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் இயக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது சென்னையில் முதல் முறையாக தனியார் சிற்றுந்து சேவை இதை அறிமுகம் பண்ணுறாங்க. இது வந்து போக்குவரத்து சேவை இல்லாத இடங்களில் 21 கிலோமீட்டர் இயக்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. இது வரைக்கும் பல்வேறு ஊர்களில் இந்த மாதிரி சிற்றுந்து சேவை வந்து இருக்குது. இப்போது நிறைய ஊர்களில் இது மினி பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சில ஊர்களில் ப்ரைவேட் பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்னையில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சேவை கிடையாது. ஆனால் சென்னையில் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு சேவையை வந்து அறிமுகம் பண்ணுறாங்க. இந்த திட்டங்கள் மூலமாக 100 குடும்பங்களுக்கு மேல் வசிக்கிற பகுதிகளுக்கு இந்த சேவை வந்து கிடைக்கும். இதை சென்னையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தொடங்கி வைத்திருக்காரு. அடுத்தது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படிங்கிற திட்டம். இது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர் வந்து தொடங்கி வைத்த திட்டம். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போ அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தோட 2வது கட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதற்கான திட்ட காலம் 2021-22 2025-26 வரைக்கும்.
இதில் என்ன அப்படின்னா கிராம உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குல்ல, இதன் மூலமாக இதை செயல்படுத்துகிறாங்க. இப்போ தமிழக அரசு இந்த திட்டத்திற்காக ரூபாய் 125 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம இதை பற்றி பார்க்குறோம். அடுத்தது பணியிடங்களில் மருத்துவ பரிசோதனை திட்டம். இது பார்த்திங்கன்னா இந்த 2025 ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் கிண்டியில் திருவிக நகரில் வந்து நடைபெற்றது. இதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2021 ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா மக்களுடைய வாழ்விடங்களுக்கு சென்று மருத்துவ பரிசோதனை வழங்குகிற திட்டம். அதே மாதிரி தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் வந்து 2024 ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது வந்து தொழிலாளர்களுடைய வீடுகளுக்கு சென்று மருத்துவ பரிசோதனை பண்ணுற திட்டம். இப்போ தொடங்கியிருக்காங்கல்ல இந்த ஜூன் மாதம், இது வந்து அவங்களுடைய பணியிடங்களில் போய் மருத்துவ பரிசோதனை பண்ணுற திட்டம். அடுத்தது பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டம். இது பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை தான் தொடங்கியிருக்காங்க. பக்தர்கள் இருக்காங்கல்ல, கோயிலுக்கு வர பக்தர்கள், அவங்களுடைய பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்குகிற திட்டம் தான் இது. இதை இந்த 2025 ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வந்து நடைபெற்றது. தமிழ்நாட்டில் 10 கோயில்களில் நாள்தோறும் காய்ச்சிய பால் வழங்குகிற திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்தது HIV பாதித்த குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம், அதையுமே தொடங்கியிருக்காங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் தொடங்கியிருக்காங்க. இதை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் வந்து தொடங்கி வைத்திருக்காரு. தமிழகம் முழுவதுமே HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட 7618 குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து உதவித்தொகை வழங்குறாங்க. தமிழக அரசுடைய பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் இதற்காக ரூபாய் 25 கோடி வந்து தொகுப்பு நிதியாக வைத்திருக்காங்க. அதை பயன்படுத்தி தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் இருக்குது. நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம். அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் இது உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது இனிமேல் மத்திய அரசுடைய திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். விக்ஷித் கிருஷி சன்கல்ப் அபியான் அப்படிங்கிற திட்டம். இதற்கான தொடக்க விழா ஒடிசாவில் புவனேஸ்வரத்தில் வந்து நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விழிப்புணர்வு வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆண்டு 2025 ஆண்டு மே 29ஆம் தேதியிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் அறிவியல் அறிஞர்கள் 700 மாவட்டங்களுக்கு போவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அதாவது அவங்க போய் விவசாயிகளுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விழிப்புணர்வு வந்து வழங்குவாங்க. இதில் அவங்க நாடு முழுவதுமே 1.5 கோடி விவசாயிகளை வந்து சந்திப்பாங்க. அவங்களுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பற்றி வந்து கற்றுக் கொடுப்பாங்க. மத்திய வேளாண் துறை அமைச்சருக்கு கீழே தான் இது செயல்படுத்துகிறாங்க. அந்த துறைக்கான அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது தார்தி ஆபா ஜன்ஜாத்திய கிராம் உத்கார்ஷ் அபியான் அப்படிங்கிற திட்டம். இது 2023 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. ஜன்ஜாத்தியா அப்படிங்கிற இந்தி வார்த்தைக்கான பொருள் பழங்குடியினர் அப்படிங்கிறது தான். அப்போது இது பழங்குடியின பகுதிகள் மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே 22,000 ஜன் சேவா முகாம்கள் வந்து இப்போ நடத்தியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா அரசுடைய திட்டங்களை பழங்குடியினருக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ தொடங்கியிருக்காங்க. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது நவ்யா அப்படிங்கிற திட்டத்தை இப்போ தொடங்கியிருக்காங்க. நவ்யா இதோடைய விரிவாக்கம் நர்ச்சரிங் ஆஸ்பிரன்ஸ் த்ரோ வொகேஷ்னல் ட்ரைனிங் ஃபார் யங் அடலசன்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா 16 வயதிலிருந்து 18 வயது இருக்கிற சிறுமிகள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு பணி தொடர்பான பயிற்சி வழங்குறது தான் இந்த ஒரு நவ்யா அப்படிங்கிற திட்டம். இதற்கான தொடக்க விழா உத்தரப்பிரதேசத்தில் சோன்பத்ரா அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. இதுக்கு எந்தெந்த அமைச்சகத்துக்கு கீழே இது வருது அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அது ஒன்று, அதே மாதிரி திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம், இந்த மாதிரி 2 அமைச்சகத்துக்கு கீழே வருது. அடுத்தது உல்லாஸ் அப்படிங்கிற திட்டம். இது பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வருது. உல்லாஸுடைய விரிவாக்கம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படிங்கிற திட்டம். இது 2022 ஆண்டுலேருந்து 2027 ஆண்டு வரைக்கும் செயல்படுத்துகிறாங்க. இது தமிழில் வாழ்நாள் முழுவதும் கற்றல் பற்றிய புரிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா இது வந்து வயது வந்தவர்களுக்கான கல்வி, அதாவது 15 வயது மற்றும் அதுக்கு மேற்பட்டவங்க இருப்பாங்கள்ல, அவங்கள கல்வி கற்காமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கல்வி கற்பிக்கிற ஒரு திட்டம் தான் இந்த உல்லாஸ் அப்படிங்கிற திட்டம்.
இதில் அவங்களுக்கு அடிப்படையான எழுத்தறிவு எழுத படிக்கிறது சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி எண் அறிவு கூட சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குல்ல, அதையுமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போது இதில் பார்த்திங்கன்னா படித்தல், எழுதல் மற்றும் கணித அறிவு இது வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் இதற்கான ஒரு கிளாஸஸ் நடத்திட்டு தேர்வு நடத்தியிருக்காங்க. அதில் தேர்வில் 100% வந்து தேர்ச்சி அடைந்திருக்காங்க. அப்போது தமிழ்நாடு, திரிபுரா மற்றும் டெல்லி இந்த 3 மாநிலங்களும் இதில் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது ஆரவல்லி பசுமை சுவர் திட்டம் அப்படிங்கிற திட்டம். இப்போது ஆரவல்லி மலைத்தொடர் இது பார்த்திங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி இந்த பகுதியில் எல்லாம் பரவி இருக்குது. இங்கே அந்த மலை இருக்குல்ல, அதோடைய சுற்றளவில் 5 கிலோமீட்டரில் வந்து பசுமை பரப்பை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2025 ஜூன் 5ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. எங்கே தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா டெல்லியில் பகவான் மகாவீர் வனஸ்தலி பூங்காவில் தான் தொடங்கியிருக்காங்க. இதில் நம்ம பிரதமர் மோடி இருக்கார்ல, அவர் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு மரக்கன்று நட்டிருக்காரு. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்ததில்ல, அதனால் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் ஒரு மரக்கன்று நட்டிருக்காரு. இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா புதுடெல்லியில் லோக் கல்யாண் மார்கில் இருக்கிற தன்னுடைய இல்லத்தில் பிரதமர் மோடி வந்து இதை நட்டு தொடங்கி வைத்திருக்காரு. அடுத்தது ஏக் பேட் மா கே நாம் அப்படிங்கிற திட்டம். ஏக் அப்படின்னா 1, பேட் அப்படின்னா மரம், மா அப்படின்னா அம்மா, கே நாம் அப்படின்னா பேர் அப்படிங்கிறது தான். அதாவது அன்னையின் பேரில் ஒரு மரம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இது. என்ன அப்படின்னா எல்லாருமே உங்கள் அம்மாவுடைய பேரில் ஒரு மரத்தை நடுங்க, நட்டு அதை வந்து நல்லா பராமரிங்க அப்படிங்கிறது தான். அதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கமே. அப்படி சொன்னான்னா எல்லாருமே என்ன பண்ணுவோம், நம்ம அம்மா மேலே இருக்கிற பாசத்தில் ஒரு மரத்தை நட்டு அம்மாவுடைய பேரை அந்த மரத்துக்கு வந்து வைத்து அதை வந்து நல்லா வளர்ப்போம்ல, அதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கம். இதோடைய முதல் கட்டம் 2024ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. 2வது கட்டம் 2025ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் மகாவீர் ஜெயந்தி பூங்காவில் வந்து இப்போ 2வது கட்டத்தை வந்து தொடங்கி வைத்திருக்காங்க. அப்போ இதோட இலக்கு என்ன அப்படின்னா 2025ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த டைமுக்குள்ளாடி 10 கோடி மரங்களை இந்தியா முழுவதுமே நடணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது ஆண்டுக்கு ரூபாய் 3000 செலுத்தி 200 முறை சுங்கச்சாவடியை கடக்கலாம் அப்படிங்கிற திட்டம் இது. இந்த திட்டத்தை 2025 ஆகஸ்ட் 15 அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இதில் சரக்கு வாகனங்கள் அறிமுகம் பண்ணலை, இனிமேல் தான் பண்ண போகிறாங்க. ஓகேவா. இது சரக்கு வாகனங்கள் அல்லாத தனியார் வாகனங்களுக்கு பொருந்தும். இது என்ன திட்டம் அப்படின்னா இப்போது நம்ம வந்து நிறைய முறை வந்து டோல்கேட்டை வந்து கடக்க வேண்டியது இருக்குது. இதற்காக நான் வந்து தனித்தனியாக பே பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆண்டுக்கு நீங்கள் 3000 ரூபாய் செலுத்தி 200 முறை வந்து சுங்கச்சாவடியை கடக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இது சரக்கு வாகனங்களுக்கு கிடையாது, தனியார் வாகனங்களுக்கு தான் இது வந்து பொருந்தும். ஃபாஸ்டாக் அடிப்படையில் மத்திய அரசு இதை வந்து அறிமுகம் பண்ணுறாங்க. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வந்து நிதின் கட்கரி. அப்போ இது தொடர்பாக ராஜ் மர்க் யாத்ரா அப்படிங்கிற ஒரு செயலியுமே வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது உலக அளவில் இருக்கிற முக்கியமான நியூஸ் பார்க்கலாம். யாருடைய பிறந்தநாளை கருணை தினமாக கொண்டாட அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் தீர்மானம் அறிமுகம் செய்யப்பட்டது. இதற்கான ஆன்சர் தலைலாமா. தலைலாமா அப்படிங்கிறவர் திபெத்துடைய ஒரு தலைவர் மாதிரி, ஓகேவா, ஒரு மத தலைவர் மாதிரி. இப்போ வந்து கிறிஸ்தவ மதத்திற்கு எப்படி போப் இருக்கார், அதே மாதிரி இந்த திபெத்தில் இருக்கிற பௌத்த மதத்திற்கான தலைவராக தலைலாமா இருக்கார். ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா சைனா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்து திபெத்தை வந்து ஒரு தனி நாடு அப்படின்ற மாதிரி இவருடைய தலைமையில் சொல்கிறாங்க. ஆனால் சீனா என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி கிடையாது, திபெத் வந்து சைனாவுடைய ஒரு பார்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இதற்காக இந்த தலைலாமா இருக்கார்ல, இவர் என்ன பண்ணுறாரு, போராட்டம் பண்ணுறாரு. பண்ண உடனே இவரை கொன்னுடலாம் அப்படின்ற மாதிரி சீனா முடிவு பண்ணுறாங்க. அப்போ இவர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டார். அப்போது இவர் இப்போ வரைக்கும் ஒரு திபெத்தில் இல்லாமல் வேறு நாடுகளில் இருக்கார், முக்கியமாக இந்தியாவில் இருக்கார், ஓகேவா. அப்போ இவருடைய பிறந்தநாள் இருக்குல்ல, இதை வந்து கருணை தினமாக கொண்டாடணும் அப்படின்னு அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் வந்து தீர்மானம் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சர்வதேச ஒருதலை பட்ச நடவடிக்கைகளுக்கு எதிரான தினமாக எந்த தினத்தை ஐநா சபை அறிவித்தது? இதற்கான ஆன்சர் டிசம்பர் 4. இது என்னன்னு பாருங்கள். இப்போது சில நாடுகளுடைய கொள்கைகள் சில நாடுகளுக்கு பிடிக்கிறதில்ல, அதனால அந்த நாடுகள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் இருக்குது, அது எதற்காக வருது? உக்ரைன் வந்து நேட்டோ கூட்டமைப்பில் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிவித்தாங்க. அது ரஷ்யாவுக்கு பிடிக்கல, அதனால் அவங்க வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஈரான் நாடு இருக்குல்ல, அவங்க வந்து அணு ஆயுதங்களை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை செறிவூட்டிகிட்டு இருக்காங்க.
ஆனால் அது வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு பிடிக்கல, அதனால் அவங்க வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டுடைய கொள்கைகள் இன்னொரு நாட்டுக்கு பிடிக்கலை அப்படின்னு அதற்காக தாக்குதல் பண்ணுறாங்கல்ல, அதுதான் ஒருதலை பட்ச நடவடிக்கை அப்படிங்கிறது. அதற்கு எதிரான தினம்தான் இந்த டிசம்பர் 4ஆம் தேதியாக ஐநா சபை வந்து அறிவித்திருக்காங்க. அடுத்தது, வங்கதேசத்துடைய தந்தையாக இருக்கிறவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் 1971 ஆண்டு வங்கதேச விடுதலை போருடைய முடிவாக இவருக்கு இந்த வங்கதேசத்துடைய தந்தை அப்படிங்கிற பட்டத்தை வந்து வழங்கியிருந்தாங்க. இப்போ அந்த அந்தஸ்து வந்து நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி வங்கதேச பணத்தாளில் அவருடைய படம் இருக்குல்ல, அதையும் வந்து நீக்கிட்டாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓல்டு கரன்சி நோட்டில் அவருடைய படம் இருக்குது, நியூ கரன்சி நோட்டில் அது வந்து இல்லை. இப்போது வங்காளதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைவராக இருக்கவர் முகமது யூனஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது, பொருளாதாரம் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2024-25 இந்தியாவின் பொருளாதாரம் எவ்வளோ சதவீதம் வளர்ச்சி அடைந்தது? இதற்கான ஆன்சர் 6.5%. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி அல்லது இந்தியாவுடைய பொருளாதாரம் இது எப்படியும் சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா 6.5% வந்து 2024-25 நிதியாண்டில் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு. ஓகேவா? 2024-25 நிதியாண்டு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5% வந்து இருக்குது. அதே நேரம் 2023-24 அந்த டைமில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அதாவது ஜிடிபி எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 7.2% வந்து இருந்திருக்கு. 2024-25 இந்தியாவுடைய நிதி பற்றாக்குறை வந்து 4.8% வந்து இருந்திருக்கு. ஓகேவா? இது ஜிடிபியில் தான் கணக்கு பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்து மொத்த ஜிடிபி 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கிங்களேன். நமக்கு நிதி பற்றாக்குறை வந்து 4 ரூபா அப்படின்னா நமக்கு வந்து 4 ரூபா தான் நிதி பற்றாக்குறை. அப்போ 100ல் அந்த ஜிடிபி மொத்தமான காசில் எவ்வளோ ரூபா வந்து இந்த நிதி பற்றாக்குறை அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து 4.8% வந்து இருந்திருக்கு. இந்த 2025-26 நிதி ஆண்டு இருக்குல்ல, அதில் நிதி பற்றாக்குறையை நம்ம குறைக்கணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. அது 4.4% குறைக்கணும் அப்படின்னு இலக்கு வச்சுருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது தேசிய புள்ளியியல் அலுவலகம். ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்குல்ல, இது அஃபிஷியலாக வெளியிடுற அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது தேசிய புள்ளியியல் அலுவலகம் தான், என்எஸ்ஓ அப்படிங்கிற அமைப்பு தான். இப்போ பாருங்கள், நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இவ்வளோவா இருக்கும் அப்படின்னு நிறைய அமைப்புகள் கணிக்கிறாங்க. உலக வங்கி கணிக்கிறாங்க, ஐநா சபை கணிக்கிறாங்க, ஆசிய வளர்ச்சி வங்கி கணிக்கிறாங்க, ஆர்பிஐ கூட கணிக்கிறாங்க. ஆனால் நம்ம எக்ஸாமில் ரொம்ப முக்கியமாக கேட்குறது என்ன அப்படின்னா, இதை வெளியிடுறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாம் கணிக்கிறாங்க, ஆனால் கரெக்டாக கால்குலேட் பண்ணி வெளியிடுறது தேசிய புள்ளியியல் அலுவலகம் அப்படிங்கிற அமைப்பு தான். அடுத்தது, 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய முதலீட்டாளர் யார்? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். நம்ம இந்தியாவில் அதிகமாக முதலீடு பண்ண நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது முதலிடம் பிடித்தது சிங்கப்பூர், 2ஆம் இடம் பிடித்தது மொரீஷியஸ், 3ஆம் இடம் பிடித்தது அமெரிக்கா. அடுத்தது, 2024-25 நிதியாண்டில் அதிக அந்நிய நேரடி முதலீடு ஈர்த்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. நம்ம தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது, ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி இப்போ பார்த்தீங்கன்னா ரெப்போ வட்டி விகிதத்தை வந்து 5.5% அந்த அளவுக்கு குறைத்திருக்காங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து மாறலை, அது அப்படியே தான் இருக்குது, 3.35% தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ரெப்போ வட்டி விகிதம் ரிவர்ஸ் ரெப்போ வட்டி விகிதம் அப்படின்னா என்னென்னு நம்ம கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். அது நம்ம எக்ஸாம் கொஞ்சம் தேவைப்படும். இப்போது ஒரு நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஆர்பிஐ. ஓகேவா? நம்ம ஆர்பிஐனே வச்சுக்கலாம். இப்போது ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிற வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுப்பாங்க. வணிக வங்கிகள் அப்படின்னா எஸ்பிஐ வங்கி இருக்குது, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது, கனரா வங்கி இருக்குது, இந்த மாதிரி நிறைய வங்கிகள் இருக்குது. அப்போது ஆர்பிஐ இந்த வங்கிகளுக்கு கடன் கொடுப்பாங்க. அப்படி கடன் கொடுக்குறாங்கல்ல, அப்போது சும்மா வட்டி இல்லாமலா கடன் கொடுப்பாங்க? இல்லை, வட்டியோடு தான் கடன் கொடுப்பாங்க. அந்த வட்டி தான் இந்த வட்டி. ஓகேவா? அதை வந்து குறைத்திருக்காங்க, 5.5% அந்த மாதிரி குறைத்திருக்காங்க. இப்போது இந்த குறைந்த இதில் வந்து வட்டி குறையுதில்ல, இவங்களுக்கு குறைவான வட்டியில் கடன் கிடைக்கும்போது இந்த வணிக வங்கிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களுக்கு குறைந்த வட்டியில் வந்து கடன் கொடுப்பாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, குறைந்த வட்டியிலேயே கடன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடன் வாங்குவாங்க. இதன் மூலமாக அவங்கக்கிட்ட நிறைய காசு வரும், அதன் மூலமாக நிறைய வந்து செலவு பண்ணுவாங்க. இதன் மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து அதிகமாகும். ஏன்னா நிறைய பேர் செலவு பண்ண இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து அதிகமாகும். இது ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது மக்கள்கிட்ட நிறைய காசு கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான காசு போகும்போது இன்ஃப்ளேஷன் ஆகிரும், பணவீக்கம் ஆகிரும். ஓகேவா? அப்போது அதற்காக தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஒன்று இதை வந்து பண்ணுறாங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா, இப்போ வந்து ஆர்பிஐ இருக்காங்களா, அவங்க சொல்லுவாங்க வங்கிகள்கிட்ட, உங்ககிட்ட இருக்க காசுலாம் எங்ககிட்ட தாங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து அதிகமான வட்டி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா,
இந்த வங்கிகள்லாம் அவங்கக்கிட்ட இருக்கிற காசு வந்து கொடுப்பாங்க. அப்போது வங்கிகள்கிட்ட காசு இருக்காது, எல்லாத்தையுமே ரிசர்வ் வங்கிக்கிட்ட வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ வங்கிகள் கிட்ட காசு இல்லை அப்படின்னா மக்கள்கிட்டையுமே கொஞ்சம் கொஞ்சமாக காசு குறைய ஆரம்பிக்கும். அப்போது இதை தான் வந்து பணவியல் நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இந்த மானிட்டரி பாலிசி, இந்த பணவியல் கொள்கை இருக்குல்ல, அதை நிர்வகிக்கிற அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆர்பிஐ தான் நிர்வகிக்கிறாங்க. ஓகேவா? அப்போது இதில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, இந்த ரெப்போ ரேட் அப்புறம் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இந்த இரண்டையுமே நிர்ணயம் பண்ணுறது யாருன்னா ஆர்பிஐ தான். ஓகேவா? அது ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்திய ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர் இருக்கார். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். குவாண்டம் தொழில்நுட்ப அடிப்படையில் தகவல் தொடர்பு பரிசோதனை செய்த அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் டிஆர்டிஓ. டிஆர்டிஓ பார்த்திங்க அப்படின்னா இப்போது குவாண்டம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தகவல் தொடர்பு வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து டிஆர்டிஓ மற்றும் ஐஐடி டெல்லி இணைந்து வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஸ்பேஸ் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக 1 கிலோமீட்டர் மேலே வந்து இந்த சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பச்சை கலரில் ஒரு லைட் இருக்குல்ல, அதுதான் அது. அப்போது இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக தகவலை வந்து பரிமாற்றம் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஸ்மார்ட் போக்குவரத்து அமைப்பு எங்கே அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் துவாரகா விரைவு சாலை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிஸ்டம் மூலமாக இதை கண்காணிக்க முடியும். அப்போ ரொம்ப வேகமாக யாரெல்லாம் போகிறாங்க அவங்களெல்லாம் நோட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபைன் போடலாம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. டெல்லியில் துவாரகா விரைவு சாலையில் தான் இதை வந்து அமைத்திருக்காங்க. இதை உருவாக்கின அமைப்பு IHMCL அப்படிங்கிறது, அதாவது இந்தியன் ஹைவேஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனம். இதை NHAI அமைப்பு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. NHAI அப்படின்னா நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது, அதாவது நம்ம இந்தியாவுடைய தேசிய நெடுஞ்சாலை வாரியம் இருக்குல்ல, அதுதான். இப்போ 56.46 கிலோமீட்டர் தொலைவுக்கு இதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யாராவது அதிவிரைவாக பயணம் பண்ணுறாங்க, அதே மாதிரி 3 பேர் வந்து இருசக்கர வாகனத்தில் பயணம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இதில் எளிமையாகவே கண்டுபிடித்திடலாம். அடுத்தது கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளின் தடுப்பூசி தொடர்பான செயலி எது? இதற்கான ஆன்சர் யூவின். ஓகேவா? இது எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க, அதனால் இது நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா யூவினுடைய விரிவாக்கம் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் வின் அப்படிங்கிறது தான். இது தடுப்பூசிகளை செலுத்திக்கிறதுக்காக இந்த செயலி வந்து உதவி பண்ணுது. தமிழ்நாட்டில் இந்த செயலியில் 75% கர்ப்பிணிகள் வந்து பதிவு செய்திருக்காங்க. இதோடைய அடிப்படையில் தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழே 11 வகையான தடுப்பூசிகள் அவங்களுக்கு வந்து போடுறாங்க. இந்த திட்டத்தில் ஆண்டுதோறும் 10 லட்சம் கர்ப்பிணிகள் மற்றும் 9.4 லட்சம் குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசி போடுறாங்க. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இன்னொரு அமைப்பு இருக்குது, அது பிக்மி அப்படிங்கிற ஒரு இணையதளம், அமைப்பு கிடையாது, இணையதளம். இந்த விவரங்கள் இல்லை இந்த யூவின் அப்படிங்கிற ஆப்பில் வந்து பதிவான இந்த விவரங்கள் எல்லாமே பிக்மி அப்படிங்கிற இணையத்தில் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். பிக்மியுடைய விரிவாக்கம் ப்ரெக்னன்சி அண்ட் இன்ஃபேன்ட் கோஹரண்ட் மானிட்டரிங் அண்ட் எவல்யூஷன் அப்படிங்கிறது தான். அப்போது ஒரு தாய் பேறுகாலத்தின் போதே யூவன் செயலியில் வந்து பதிவேற்றணும். அப்போது குழந்தை பிறந்து 16 வயது ஆகிற வரைக்கும் தடுப்பூசி தொடர்பான தகவல் எல்லாமே இந்த தாய் வந்து அதன் மூலமாக பெற முடியும். தடுப்பூசி தவணை நினைவூட்டுவதற்காக குறுஞ்செய்தி வந்து தொலைபேசியிலையுமே எண்ணில் வந்து அனுப்புவாங்க. அடுத்தது அரிய வகை இரத்த பிரிவு உள்ளவர்களின் விவரங்கள் முதல் முறையாக எங்கு சேகரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் NIH. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இம்யூனோ ஹெமட்டாலஜி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேர் பிளட் குரூப் இருக்குல்ல, அவங்க தொடர்பான ரிப்போர்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து NIIH, அதாவது த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இம்யூனோ ஹெமட்டாலஜி அப்படிங்கிற நிறுவனம், தமிழில் தேசிய நோய் எதிர்ப்பு இரத்தவியல் நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம் வந்து சேர்த்துருக்காங்க. இந்த நிறுவனம் ICMR இருக்குல்ல, அது கீழே தான் இயங்குது. ICMR அப்படின்னா இந்திய கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறது, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அப்படிங்கிறது தான் தமிழில். இதில் அரிய வகை பாம்பே ரத்தம் உள்ளவங்களுடைய விவரங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இருக்குல்ல, அதோடைய தலைவர் வந்து மனிஷா மார்க்கைக்கர் அப்படிங்கிறவங்க. அடுத்தது HIV தீநுண்மையிலிருந்து 99.9% பாதுகாப்பு வழங்கும் மருந்தை கண்டுபிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அமெரிக்கா இந்த மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு வச்சிருக்க பேர் வந்து S2GO அப்படிங்கிறது. அதே மாதிரி லெனாசாபிவிர் அப்படின்னும் அதை சொல்கிறாங்க. அடுத்தது இந்தியாவுடைய முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பள்ளத்தாக்கு
இது ஆந்திர பிரதேசத்தில் அமராவதியில் அமைக்க போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த ஆண்டு 2025 ஆண்டு சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு. அடுத்தது ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எந்த விண்கலம் மூலம் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா விண்வெளி சென்றார்? இதற்கான ஆன்சர் டிராகன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆக்சியம் 4 அப்படிங்கிற மிஷன் மூலமாக இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லா வந்து விண்வெளிக்கு போயிருக்காரு. இது நாசாவுடைய ஆக்சியம் 4 மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் தான் இதை செயல்படுத்துகிறாங்க. ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசா கூட இதை வந்து இணைந்து பண்ணுறாங்க. இது வந்து சர்வதேச விண்வெளி நிலையம் நோக்கிய பயணம் தான் இது. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதற்கு பயணம் மேற்கொள்கிற ஒரு திட்டம் தான் இது. இதில் இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லாவும் சேர்ந்து பயணம் மேற்கொள்கிறாரு. மொத்தமாக 4 பேர் போகிறாங்க, அதில் இவரும் அடக்கம். இதில் எந்த ராக்கெட் மூலமாக இவங்க வந்து போனாங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸுடைய ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக தான் இவங்களுடைய ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து விண்ணில் செலுத்தியிருந்தாங்க. 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு டிராகன் விண்கலம் 26 ஜூன் மாலை சர்வதேச விண்வெளி நிலையத்தை வந்து சென்றடைந்தது. மொத்தமாக 4 பேர் கொண்ட குழு வந்து விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. இவங்க 14 நாட்களில் பூமிக்கு திரும்புகிறதா எதிர்பார்த்துருந்தது. ஆனால் நேற்றுக்கு, அதாவது ஜூலை 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் பூமிக்கு திரும்பியிருந்தாங்க. அப்போது 20 நாட்களுக்கு அப்புறம் தான் அவங்க பூமிக்கு திரும்பியிருந்தாங்க. ஓகேவா? முதல்ல பார்த்திங்கன்னா 14 நாட்களில் பூமிக்கு திரும்பிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 20 நாட்களில் பூமிக்கு திரும்பியிருக்காங்க. இதில் இந்தியரான சுபான்ஷு சுக்லா இடம்பெற்றிருக்காரு. சுபான்ஷு சுக்லா உத்தரப்பிரதேசத்துடைய தலைநகரான லக்னோவை சேர்ந்தவர். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்கிற முதல் இந்தியர் வந்து இவர் தான். அதே மாதிரி விண்வெளிக்கு செல்கிற 2வது இந்தியர் இவர் தான். 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய வீரர் வந்து விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. அப்போது விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா 1984 ஆண்டு ராகேஷ் சர்மா வந்து போயிருந்தார். அவர் ரஷ்ய விண்கலத்தில் விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். ஆனால் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து சுபான்ஷு சுக்லா தான். இதில் சில பயண குறிப்புகள் நம்ம நோட் பண்ணோம். என்னென்னா, சர்வதேச விண்வெளி நிலையம் இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இது வந்து பூமியிலேருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது அடையிறதுக்கு 28 மணி நேரம் வந்து தேவைப்படுது. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எப்படின்னா 400 கிலோமீட்டர் அப்படின்னா சென்னையிலேருந்து மதுரை அல்லது திருச்சி அந்த ஒரு தொலைவு தானே இருக்குது. இதற்கு எதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னா, அது வந்து ஒரே இடத்துல இல்லை, அது மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பயணம் மேற்கொள்ளுது. அப்போது இவ்வளோ வேகத்தில் பயணம் மேற்கொள்கிறனால டிராகன் விண்கலத்துடைய வேகமும் மணிக்கு அவ்வளோ தூரம் இருக்கணும். அப்போது மணிக்கு இது 28,000 கிலோமீட்டர் வந்து தொலைவில் பயணிக்கும். அப்போ டிராகன் விண்கலம் ராக்கெட்லேருந்து பிரிந்து வெற்றிகரமான முறையில் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதில் வந்து இணைக்கணும். ஓகேவா? அதனால தான் அவ்வளோ டைம் ஆகுது. அடுத்தது பாதுகாப்புத்துறை தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ரஃபேல் விமானங்களின் உடல் பகுதியை எந்த நாட்டில் தயாரிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரஃபேல் விமானங்கள் இருக்குல்ல, இதோடைய உடல் பகுதி இதை வந்து இந்தியாவில் தயாரிக்கிறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஃப்ரான்ஸை சேர்ந்த டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற நிறுவனமும் இந்தியா சேர்ந்த டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனமும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, இதற்காக உற்பத்தி மையத்தை ஹைதராபாத்தில் அமைக்கிறாங்க. முதல் முறையாக இந்த விமானத்துடைய உடல் பகுதியை பிரான்ஸ் நாட்டுடைய வெளியே தயாரிக்கிறாங்க. அடுத்தது 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் கொண்டுள்ள நாடுகள் எவை? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். அதாவது சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா, இந்த 3 நாடுகள் தான் உலக அளவில் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் வந்து வைத்திருக்கு. இப்போது நம்ம இந்தியாவில் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிக்கிறதுக்கு மத்திய அரசு பணியை தொடங்கியிருக்காங்க. இந்த விமானங்களுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஏஎம்சிஏ அப்படிங்கிற ஏர்க்ராஃப்ட். அப்போ இந்த ரக போர் விமானத்துடைய 5 மாதிரிகளை உருவாக்குறதுக்காக மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிற நிறுவனத்து கூட ஒப்பந்தம் வந்து ஒப்பந்த நிறுவன பணிகள் அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஒரு விமானத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதை வந்து ஒப்பந்தம் விடணும்ல, டெண்டர் கால்ஃபார் பண்ணணும்ல, அது வந்து அந்த டெண்டர் மேட்டர்லாம் பார்த்துக்கிற நிறுவனம் எது அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்பு. ஓகேவா? அதுதான். அப்போ இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எதிரி நாட்டுடைய கண்காணிப்பு அமைப்பில் தென்படாமல் சென்று தாக்குற திறன் கொண்டது. அடுத்தது
2025 ஜனவரி நிலவரப்படி உலக அளவில் உள்ள அணு ஏவுகணைகளின் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 12,241. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த நாடுகள்கிட்ட அதிகமான அணு ஏவுகணைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல் இடத்துல ரஷ்யா இருக்குது, இரண்டாவது இடத்துல இருக்கிறது அமெரிக்கா, மூன்றாவது இடத்துல இருக்கிறது சீனா, 4 ஃப்ரான்ஸ், 5 பிரிட்டன், 6வது இந்தியா. ஓகேவா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 180 அணு ஏவுகணைகள் இருக்குது. 2025 ஜனவரி நிலவரப்படி உலக அளவில் அணு ஏவுகணைகளுடைய எண்ணிக்கை 12,241. இதில் இராணுவ கையிருப்பில் இருக்கிறது 9,614. இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 9 நாடுகள் 2024 ஆண்டு அணு ஆயுத இருப்பை வந்து அதிகம்தான் படுத்தியிருக்காங்க. இந்த அறிக்கையை வெளியிட்டது சிப்ரி அப்படிங்கிற அமைப்பு. சிப்ரி 2025 ஆண்டு புத்தகத்தில் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. சிப்ரியுடைய விரிவாக்கம் ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது தான். தமிழில் ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதிக்கான ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறது. அடுத்தது, தற்போது இந்திய இராணுவம் பரிசோதனை செய்த ருத்ராஸ்திரா என்பது என்ன? இதற்கான ஆன்சர் ட்ரோன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரோன். இதை வந்து இந்தியன் ஆர்மி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை உருவாக்கின அமைப்பு SDAL அப்படிங்கிற நிறுவனம். SDAL அப்படின்னா சோலார் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். மகாராஷ்டிராவில் நாக்பூரில் தான் இது இருக்குது. இதை ராஜஸ்தானில் பொக்ரானில் வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இது ஒரு வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ட்ரோன். அதாவது கீழேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போகும், அதே மாதிரி மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே வரும், அந்த மாதிரிப்பட்ட ஒன்று. ஆனால் ஏரோப்ளேன் அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல. அது வந்து ஒரு ஃப்ளைஓவரில் இந்த மாதிரி ரன் ஓவரில் வந்து இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே எந்திரிக்க முடியும். ஆனால் இந்த ட்ரோன் அப்படி கிடையாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே வரணும், அந்த மாதிரிப்பட்ட திறன் கொண்டது. 1.5 மணி நேரம் பறக்கும் திறன் கொண்டது. இது வந்து தாக்குதல் நடத்துகிற ட்ரோன். இது கண்காணிப்பு ட்ரோன் கிடையாது, இது தாக்குதல் நடத்துகிற ட்ரோன். அடுத்தது, தற்போது DRDO மற்றும் இந்திய விமானப்படை சோதனை செய்த காண்டிவா என்பது என்ன? இதற்கான ஆன்சர் ஏவுகணை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா காண்டிவா அப்படிங்கிற ஏவுகணை இதை DRDO தான் உருவாக்கியிருக்காங்க. DRDO அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. அதாவது தமிழில் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அப்படிங்கிறது. அந்த அமைப்பும் இந்திய விமானப்படையும் சேர்ந்து இதை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. எதனால் இதற்கு காண்டிவா அப்படின்னு பேர் வைத்திருக்காங்கன்னா, அர்ஜுனனுடைய வில்லுடைய பேர் காண்டிவம் அப்படிங்கிறது. தமிழில் காண்டிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேர் தான் இதில் வந்து வைத்திருக்காங்க. இது வானத்திலிருந்து ஏவப்பட்டு வானத்தில் இருக்கிற இலக்கை தாக்கி அளிக்கிற ஏவுகணை. 300லேருந்து 350 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இலக்கை தாக்குற திறன் கொண்டது இது. அடுத்தது, சில கூட்டு பயிற்சிகள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். எக்ஸசைஸ் நோமேடிக் எலிஃபண்ட். எப்போவுமே ஒரு கூட்டு பயிற்சி பற்றி பார்க்கும்போது நம்ம 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல எந்த 2 நாடுகளுக்கு இடையில் அது நடைபெறுது அப்படின்னு பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில் நடைபெறுது. இரண்டாவது, இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னு பார்க்கணும். இது ஒரு இராணுவ பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சியா, இல்லை கடற்படை பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சி. மூன்றாவதாக, இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா மங்கோலியாவுடைய உலன்படார் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. இது 17வது பதிப்பு. அடுத்தது, UNAFOR அப்படின்ற ஒரு பயிற்சி இருக்குது. யூரோப்பியன் யூனியன் நேவல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த பயிற்சி. இது ஸ்பெயின் மற்றும் இத்தாலி நேவி வந்து பண்ணுறாங்க. இது நம்ம இந்தியாவில் பண்ணாங்க. அதனால் இந்தியாவுடைய நேவியும் இதில் வந்து பங்கேற்றாங்க. ஓகேவா? இந்திய கடற்படையும் இதில் வந்து பங்கேற்றாங்க. இது மே 26ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்றது. அடுத்தது, எக்ஸசைஸ் டைகர் கிளா அப்படிங்கிற பயிற்சி. இது இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில் நடைபெற பயிற்சி. இது ஒரு விமானப்படை பயிற்சி. இது வட இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இது நடைபெற்றது. இதனுடைய முக்கியமான பயிற்சி வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து நடைபெற்றது. அடுத்தது, எக்ஸசைஸ் கான்கொஸ்ட் அப்படிங்கிற பயிற்சி. இது ஒரு பன்னாட்டு அமைதி காக்கிற பயிற்சி. இது வந்து நடத்துகிற நாடு மங்கோலியா. இந்தியாவும் இதில் கலந்து கொண்டாங்க. இது ஒரு இராணுவ பயிற்சி. ஐநா சபை பன்னாட்டு அமைதி காக்கும் பயிற்சியுடைய ஒரு அங்கமாக இதை வந்து செயல்படுத்தியிருந்தாங்க. இதுவுமே மங்கோலியாவுடைய உலான் பார்டர் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது, பேசேஜ் அப்படிங்கிற பயிற்சி. இந்தியா மற்றும் பிரிட்டனுக்கு இடையில் இது மேற்கொள்ளப்பட்டது. இது ஒரு கடற்படை பயிற்சி. இது அரபிக்கடலில் தான் நடைபெற்றது. அடுத்தது, எக்ஸசைஸ் சக்தி அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கு இடையில் இது நடைபெற்றது. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது ஃப்ரான்ஸுடைய கேம்ப் லேர்ஸ் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. அடுத்தது, சைபர் சுரக்ஷா அப்படிங்கிற பயிற்சி. இது ஒரு 12 நாட்கள் நடைபெற்ற ஒரு பயிற்சி.
இந்தியாவிலேருந்து முக்கியமான துறைகளில் இருக்கிற ஒரு 100 பேர் இதில் பங்கேற்றாங்க. இது சைபர் குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி. இதை டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி தான் நடத்தியிருந்தாங்க. அடுத்தது முக்கியமான புத்தகங்கள் மற்றும் அதை எழுதுனது யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திரா காந்தி அண்ட் த இயர்ஸ் தட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இந்தியா அப்படிங்கிற புத்தகம். இதை ஸ்ரீநாத் ராகவன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அடுத்தது இந்தியா 5000 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆன் த சப்கான்டினென்ட் அப்படிங்கிற புத்தகம். இது அமெரிக்காவை சேர்ந்த எழுத்தாளரான ஆர்டி ட்ரூகே அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. சிந்து சமவெளி காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற காலம் வரைக்கும் இந்தியாவுடைய குறிப்பு பற்றியது இந்த புத்தகத்தில் இருக்குது. இவங்களுடைய வேறொரு நூல் வந்து அவுரங்கசீப் த மேன் அண்ட் த மித் அப்படிங்கிற புத்தகம். அடுத்தது செலிப்ரேட்டிங் விவி குமார் அப்படிங்கிற புத்தகம். செலிப்ரேட்டிங் விவி குமார் அட் 90 அப்படிங்கிற புத்தகம். இது பல கிரிக்கெட் வீரர்கள் அப்புறம் பிரபலங்கள் எழுதின கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் இந்த ஒரு புத்தகம். விவி குமார் யார் அப்படின்னா வாமன் விஸ்வநாத் குமார், இந்தியாவுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர். அவருடைய பேர் தான் இந்த புத்தகத்துடைய பேரில் வைத்திருக்காங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான புத்தகம், எமர்ஜென்சி டைரிஸ் அப்படிங்கிற புத்தகம். இதை ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. இது 1975 ஆண்டு அவசர நிலை காலத்தில் பிரதமர் மோடி என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புத்தகத்தில் இருக்குது. அந்த டைமில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணாங்கள்ல, அந்த டைமில் அதற்கு எதிராக மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருந்தார். அடுத்தது வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை தங்கம் தென்னரசு மற்றும் ஆறுமுக சீதாராமன் இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. தங்கம் தென்னரசு இவர் தமிழக நிதித்துறை அமைச்சர், ஆறுமுக சீதாராமன் நாணயங்கள் தொடர்பான ஆய்வாளர். இந்த நூலை முதல்வர் ஸ்டாலின் வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த நூல் 2000 ஆண்டுகளாக தமிழ் நிலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் பற்றி வந்து குறிப்பிடப்படுது. அடுத்தது இந்தியாஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிற புத்தகம். இது பார்த்திங்க அப்படின்னா ஏகே பட்டாச்சாரியா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இவருடைய முக்கியமான பிற நூல்கள் பார்க்கும்போது த ஸ்டீவார்ட்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிற ஒரு புத்தகம், அதே மாதிரி த ரிஃபார்மர்ஸ் அதையுமே இவர் தான் எழுதியிருக்காரு. அடுத்தது பிமன் லைஃப் அப்புறம் ஃப்ரீடம் அந்த ஒரு புத்தகம். இதை சௌரா மஹரேமி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. 2022 ஆண்டு ஈரான் நாட்டில் நடைபெற்ற போராட்டம் தொடர்பானது தான் இந்த ஒரு புத்தகம். அந்த டைமில் மஹ்சா அமினி அப்படிங்கிற ஒரு பெண்மணி, இவங்க ஈரான் நாட்டை சேர்ந்த பெண்மணி, அவங்க ஹிஜாப் வந்து சரியாக அணியலை அப்படின்ற மாதிரி கைது பண்ணிட்டாங்க. அதாவது இவங்க ஹிஜாப் வந்து அணிந்திருந்தாங்க தான், ஆனால் சரியான ஒரு முறையில் அவங்க வந்து அணியலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஈரானில் அவங்கள கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய போராட்டமே வெடித்திருந்தது ஈரானில். அதை பற்றி தான் இந்த ஒரு புத்தகம். அவங்கள கைது பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மக்ஸா அம்னி இருக்காங்களே, அவங்க வந்து மர்மமான முறையில் போலீஸ் காவலில் வந்து மரணம் அடைந்தாங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 18வது ஐபிஎல் தொடரில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஆர்சிபி. ஆர்சிபி அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படிங்கிறது தான். இதில் இறுதிப் போட்டி நடைபெற்ற இடம் குஜராத்தில் அகமதாபாத்தில் நரேந்திர மோடி மைதானத்தில். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இந்த ஆர்சிபியுடைய வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்றது. பெங்களூரில் சின்னசாமி மைதானத்தில் தான் நடைபெற்றது. இதில் மிகப்பெரிய அளவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் வந்து ஒரு 11 பேர் வந்து மரணம் அடைந்துட்டாங்க. இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு தனிநபர் ஆணையத்தை கர்நாடக அரசு வந்து அமைத்திருக்காங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா ஜான் மைக்கேல் டி குன்ஹா அப்படிங்களுடைய தலைமையில் தான். இவர் ஓய்வு பெற்ற கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி. அடுத்தது 2025 யூஸ் செஸ் கப் மாஸ்டர்ஸ் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் பிரக்ஞானந்தா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த போட்டி உஸ்பெகிஸ்தானுடைய தஷ்கண்ட் நகரில் தான் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர் இந்தியாவை சேர்ந்த பிரக்ஞானந்தா. இதன் மூலமாக சர்வதேச தரவரிசையில் இவர் 4வது இடம் பிடித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச தரவரிசையில் இந்தியாவிலேருந்து முதலிடம் பிடித்தது இவர் தான். குகேஷ் வந்து சர்வதேச தரவரிசையில் 5வது இடம் பிடித்திருக்காரு. உலக அளவில் முதலிடம் பிடித்தது யார் அப்படின்னா நார்வே வீரரான மேக்னஸ் கால்சன். அடுத்தது ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மலேசியா. ஏஷியன் டபுள்ஸ் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்றது. டபுள்ஸ் அப்படின்னா 2 பேர் இணைந்து ஒரே அணியாக விளையாடுற ஒரு போட்டி. இது வந்து மலேசியாவுடைய குச்சிங் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. இதில் ஆடவர் இரட்டையர் அணியில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியா. மகளிர் இரட்டையரில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியா. கலப்பிரட்டையரில் சாம்பியன் பட்டம் வென்றதும் இந்தியா தான். கலப்பிரட்டையர் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண், இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து விளையாடுறது.
அப்படி பார்க்கும்போது அந்த விளையாட்டில் விளையாடப்பட்ட 3 விளையாட்டுலையுமே சாம்பியன் பட்டம் வென்றது வந்து இந்தியா தான். இந்த சாதனையை படைத்த உலகத்துடைய முதல் நாடு இந்தியா தான். அடுத்தது 2025 ஆஸ்ட்ராவா கோல்டன் ஸ்பைக் ஈட்டி எறிதல் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் நீரஜ் சோப்ரா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்ட்ராவா கோல்டன் ஸ்பைக் அப்படிங்கிற ஒரு போட்டி, இது ஒரு ஈட்டி எறிதல் போட்டி. இதில் வெற்றி பெற்றது இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா அப்படிங்கிற ஈட்டி எறிதல் வீரர். இந்த போட்டி நடைபெற்ற இடம் செக் குடியரசு நாடு. இதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டு பாரிஸ் டைமண்ட் லீக் போட்டி வந்து நடைபெற்றது. அதுலேயுமே சாம்பியன் ஆனது நம்ம இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா தான். தேசிய ஈட்டி எறிதல் தினம் நம்ம இந்தியாவில் ஆகஸ்ட் 7 கொண்டாடுறோம். இது பார்த்திங்கன்னா 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் நீரஜ் சோப்ரா தங்கம் வென்ற தினம். அடுத்தது 7 கண்டங்களில் உள்ள உயரமான மலைகளில் ஏறி சாதனை படைத்த தமிழக வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் முத்தமிழ் செல்வி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் உச்சியை அடைந்த முதல் தமிழ் பெண் இவங்க தான் அப்படிங்கிற சாதனையை படைத்திருந்தாங்க. இப்போ 7 கண்டங்களில் இருக்கிற உயரமான மலைகளில் ஏறி சாதனையை படைத்திருக்க தமிழக வீராங்கனையாக இவங்க ஆயிருக்காங்க. அடுத்தது ஆசிய அண்டர் 23 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் பிரிவில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏஷியன் அண்டர் 23 ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்றது. வியட்நாமுடைய வுங்டன் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. இதில் இந்தியா 4 தங்கம் 5 வெள்ளி வந்து ஜெயிச்சிருக்கோம். இந்தியாவில் தங்கம் ஜெயிச்சது யாரெல்லாம் அப்படின்னா பிரியான்சி பிரஜபத் அப்படிங்கிறவங்க, ரீனா, அப்புறம் ஷிஸ்டி, அப்புறம் பிரியா, இவங்க 4 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது சுருச்சி போகத் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் துப்பாக்கி சுடுதல். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உலக துப்பாக்கி சுடுதல் போட்டி இது ஜெர்மனியுடைய முனிக் நகரில் வந்து நடைபெற்றது. இதில் இந்தியாவுடைய சுருச்சி போகத் இவங்க வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தான் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி அர்ஜுன் பாவ்தா மற்றும் ஆர்யா போஸ் இவங்களுடைய இணை வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பாணி பிரிவில் வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. கலப்பாணி அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண், இவங்க 2 பேரும் இணைந்து விளையாடுறது தான். இந்த போட்டி நடைபெற்ற இடம் ஜெர்மனியுடைய மியூனிக் அப்படிங்கிற நகர். அடுத்தது 2025 ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? இதற்கான ஆன்சர் மகேந்திர சிங் தோனி. இது பார்த்திங்க அப்படின்னா ஐசிசி அப்படிங்கிறது தான் உலக அளவில் கிரிக்கெட்டை நிர்வகிக்கிற மிகப்பெரிய அமைப்பு. இவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெருமையான கிரிக்கெட் வீரர்கள் அப்படிங்கிற பட்டியலில் நம்ம இந்தியாவுடைய மகேந்திர சிங் தோனியுமே சேர்த்துருக்காங்க. அடுத்தது 6வது ஸ்டீஃபன் அபக்யான் நினைவு செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் அரவிந்த் சிதம்பரம். இந்த போட்டி பார்த்திங்கன்னா அர்மீனியாவுடைய ஜெர்முக் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது 2025 ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. இப்போ பார்த்திங்கன்னா ஐசிசி உலக அளவில் கிரிக்கெட்டை நிர்வகிக்கிற அமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து இப்போ நடத்தியிருந்தாங்க. இதில் வெற்றி பெற்றது தென்னாப்பிரிக்கா. 27 ஆண்டுகளில் தென்னாப்பிரிக்கா வென்ற முதல் ஐசிசி சாம்பியன் கோப்பை வந்து இதுதான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1998 ஆண்டு கடைசியாக சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வெற்றி பெற்றாங்க. அதுக்கு அடுத்தது இந்த 27 வருஷத்தில் அவங்க எந்த முறையுமே வெற்றி பெறலை, இப்போ தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆஸ்திரேலியாவை வீழ்த்து தான் இந்த வெற்றியை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் தென்னாப்பிரிக்காவுடைய கேப்டன் வந்து டெம்பா பவுமா அப்படிங்கிறவர். இறுதிப் போட்டி லண்டனில் லார்ட்ஸ் ஸ்டேடியமில் தான் நடைபெற்றது. அடுத்தது 12வது வேர்ல்டு பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டி இது வந்து இந்தியாவில் நடைபெறுது. ஓகேவா, புதுடெல்லியில் ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் தான் நடைபெறுது. இது செப்டம்பர் 27 அக்டோபர் 5 வரைக்கும் இது 2025 ஆண்டில் நடைபெறுது. இதற்கான அதிகாரப்பூர்வ சின்னத்தை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதோடைய பேர் வந்து விராஜ் அப்படிங்கிறது. இது செயற்கைக்கால் பொருத்தப்பட்ட யானை. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா, அதுதான். அடுத்தது 5வது கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் பல்கலைக்கழக விளையாட்டு இது வந்து இந்த ஆண்டு நடத்துகிறாங்க. ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் தான் இதை நடத்துகிறாங்க. 2 பல்கலைக்கழகங்கள் சேர்ந்து இதை நடத்துகிறாங்க. ஒன்று பூர்ணிமா யூனிவர்சிட்டி, இன்னொன்று வந்து ராஜஸ்தான் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது. இதில் 25 வயதுக்குட்பட்டவங்க இதில் வந்து இணைந்து விளையாடலாம். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சராக இப்போ மன்சுக் மாண்டவியா இருக்கிறாரு. அடுத்தது டென்னிஸில் கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்குது. அது ஒவ்வொரு வருஷமே பார்த்திங்க அப்படின்னா 4 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்கள் வந்து 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் வந்து நடைபெறும். முதல்ல ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படிங்கிறது நடைபெறும். 2வதாக ஃப்ரெஞ்சு ஓப்பன் அப்படிங்கிறது நடைபெறும். அதற்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரோலாண்ட் கேரோஸ் அப்படிங்கிறது. 3வதாக இங்கிலாந்தில் வந்து விம்பிள்டன் அப்படிங்கிற போட்டி நடைபெறும். அடுத்ததாக யூஎஸ் ஓப்பன் அப்படிங்கிறது நடைபெறும்.
இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்க பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன், ரொலான் கேரோஸ் இந்த இரண்டுமே நடைபெற்று முடிந்தது. ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டி இதில் ஆடவர் பிரிவில் வெற்றி பெற்றது ஜானிக் சின்னர், இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த வீரர். மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது மோடிசன் கீஸ் அப்படிங்கிறவங்க, இவங்க அமெரிக்காவை சேர்ந்த வீராங்கனை. இந்த போட்டி நடைபெற்றது ஆஸ்திரேலியாவுடைய மெல்போர்ன் நகரில். இரண்டாவதாக ஃப்ரெஞ்சு ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம், இதை வந்து ரொலான் கேரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் கார்லோஸ் அல்கராஸ் அப்படிங்கிறவர், இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த வீரர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது கோகோ கஃப் அப்படிங்கிறவங்க, இவங்க அமெரிக்காவை சேர்ந்த வீராங்கனை. இந்த போட்டி வந்து பிரான்ஸ் நாட்டுடைய தலைநகரான பாரிஸில் தான் நடைபெற்றது. ஆக்சுவலி இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா விம்பிள்டன் போட்டியும் நடைபெற்று முடிந்தது. நம்ம ஜூலை மாதம் கரண்ட் அஃபேர்ஸில் அதை பார்க்கலாம். அடுத்தது முக்கியமான ஒருத்தர் வந்து மரணமடைந்திருக்காரு, அதை பற்றி பார்க்கலாம். இஸ்ரோவுடைய முன்னாள் விஞ்ஞானியான நெல்லை சு முத்து, அவர் வந்து மரணமடைந்திருக்காரு. இவர் ஸ்ரீஹரிகோட்டாவில் இஸ்ரோ விஞ்ஞானியாக பணிபுரிந்திருக்காரு. அப்துல் கலாம் இவர் எப்படி பாராட்டியிருக்காருன்னா, தன்னை ஒத்த அலைநீளத்தில் சிந்திக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரி பாராட்டியிருக்காரு. நம்ம தமிழ் புக்கில் கூட இதை படிச்சிருப்போம். இவருடைய முக்கியமான நூல்கள் விண்வெளி 2057, அப்புறம் அறிவூட்டும் விஞ்ஞான விளையாட்டு, அப்புறம் ஐன்ஸ்டீனும் அண்டவெளியும், அப்புறம் அறிவியல் வரலாறு, இதெல்லாமே. அடுத்தது இப்போது திரைப்படங்களுக்கு தணிக்கை சான்று வழங்குறதுக்காக ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா அடல்ட் மூவி 18 வயதுக்கு மேலே இருக்கவங்க பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ஏ அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் U/A கொடுத்துருந்தாங்க, அப்புறம் U சர்டிஃபிகேட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா U/A 7+, U/A 13+, U/A 16+, இந்த மாதிரி 3 கேட்டகரியாக வந்து இப்போ அதை பிரிச்சிருக்காங்க. அப்போ இனிமேல் இந்த மாதிரி தான் சென்சார் வந்து கொடுப்பாங்க, சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். இந்தியாவுடைய முதல் செயற்கை நுண்ணறிவு சிறப்பு பொருளாதார மண்டலம் இது சத்தீஸ்கருடைய நவா ராய்ப்பூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது ஆப்ரேஷன் திரை நீக்கு 2, இது தமிழக காவல்துறையில் செயல்படுத்துகிற ஒரு ஆப்ரேஷன். இது சைபர் குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கை. இந்த நடவடிக்கை மூலமாக தமிழ்நாட்டில் 3 நாட்களில் 136 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஆப்ரேஷன் திரை நீக்கு 1ஆம் கட்டம் இது 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் 8 நாட்கள் வந்து நடந்தது. அடுத்தது உமீத் அப்படிங்கிற போர்ட்டல். இது என்னென்னா, இப்போது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், வக் சொத்துக்களை எல்லாம் நடைமுறை பண்ணுறதுக்காக வக் வாரிய சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருந்தாங்க. அப்போது அந்த நடைமுறைகளை வந்து நாடு முழுவதும் கண்காணிக்கிறதுக்காக உமீத் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. உமீதுடைய விரிவாக்கம் யூனிஃபைட் வக் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான். தமிழில் ஒருங்கிணைந்த வக் மேலாண்மை, அதிகாரமளித்தல், செயல்திறன் மற்றும் மேம்பாட்டு அப்படிங்கிறது தான். அடுத்தது கொஞ்ச நாட்களாக பார்த்திங்கன்னா அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையில் வர்த்தக பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அது வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவித்திருக்காரு. அதோடைய முடிவாக என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, பூமியிலிருந்து அகழப்படுற அரிய கனிமங்கள் இருக்குல்ல, அந்த கனிமங்களும் காந்தங்களும் வந்து சீனாவிலேருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுற சீன பொருட்களுக்கு 55% வரி வந்து விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி சீனாவில் இறக்குமதி செய்யப்படுற அமெரிக்க பொருட்களுக்கு 10% வரி வந்து விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையுடைய முடிவில். அடுத்தது இந்தியாவில் இருக்கிற அனைத்து வீடுகளுக்கும் வருமானம் வந்து கணக்கெடுப்பு 2026ஆம் ஆண்டு தொடங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்தியாவில் முதல் முறையாக 2026ஆம் ஆண்டு இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இது வந்து தொழில்நுட்ப நிபுணர் குழுவுடைய வழிகாட்டல் அடிப்படையில் தான் இதை வந்து பண்ண போகிறாங்க. அந்த குழுவுக்கு தலைமை தாங்கிறது சுர்ஜித் பல்லா அப்படிங்கிறவர். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரி, அதாவது மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம். அடுத்தது சிபிஎஸ்சி அமைப்பு இருக்குல்ல, இவங்க பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை வந்து பொதுத் தேர்வை நடத்த போகிறாங்க. சிபிஎஸ்சியுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அப்படிங்கிறது தான். இங்கிலீஷில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 2 முறை வந்து 10th எக்ஸாம் நடத்த போகிறாங்கல்ல. முதல் கட்ட பொதுத் தேர்வு பிப்ரவரியில் நடத்துவாங்க, 2ஆம் கட்ட பொதுத் தேர்வு மேல நடத்துவாங்க. இதில் மாணவர்கள் முதல் கட்ட பொதுத் தேர்வில் கட்டாயமாக பங்கேற்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. 2ல் ஏதாவது ஒன்று எழுதலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. முதல்ல கண்டிப்பாக பங்கேற்கணும். ஆனால் 2ஆவதில் அவங்க பங்கேற்கும்போது சிறப்பான தேர்வு முடிவுகள் வந்து
கடைசியில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, உலக சுகாதார அமைப்பு அங்கீகரித்த முதல் மலேரியா தடுப்பூசி எது அப்படின்னா ஆர்டிஎஸ்எஸ் அப்படிங்கிறது 2021 ஆண்டு இது வந்து உருவாக்கிட்டாங்க. பிரிட்டனை சேர்ந்த ஜிஎஸ்கே அப்படிங்கிற அமைப்பு தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை உற்பத்தி பண்ணுற நிறுவனம் எது அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஹைதராபாத்தை சேர்ந்த பாரத் பயோடெக் அப்படிங்கிற நிறுவனம். காவி அப்படிங்கிற அமைப்பு உலக அளவில் இந்த தடுப்பூசிகளை எல்லாம் கொண்டு சேர்க்குற அமைப்பு. இந்த அமைப்பிற்கு இந்த தடுப்பூசி 2026 ஆண்டுக்குள்ளாடி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி மலேரியா பரவுகிற நாடுகளில் $5 குறைவாக 2028 ஆண்டுக்குள்ளாடி இது வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 100 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் கொஸ்டின் நம்பரில் வந்து கொஞ்சம் தான் நம்ம இருக்குது, ஒரு 63 65 கிட்ட தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். மீதியெல்லாம் கொஸ்டின் நம்பர் இல்லாமல் இந்த தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா ஷார்ட் நியூஸு, இதெல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டிருப்போம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லுமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து ஃபுல்லும் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அது ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு முக்கியமான தினங்கள் இருக்குல்ல ஜூன் மாதத்துக்கான, அந்த வீடியோவுமே பாருங்கள், ஓகேவா? அது வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க, இது நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் முக்கியமான தினங்களுமே நம்ம எக்ஸாமில் கேட்குறாங்க, அதையுமே பாருங்கள், ஓகே? அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குறோம், ஓகே? அந்த லைக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் இதே மாதிரி அடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகே? தேங்க்யூ.